ஸ்டார்ட் பண்ணுவோமா கைஸ்? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. ரீகோ ப்ரோவா? ரீகோ ப்ரோ வாய்ஸ் தான் கேட்குது. ஆமா. ஓகே ப்ரோ ப்ரோ ஓகே. சரி நண்பர்களே, ஒரே நிமிஷம் பிடிஎஃப் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? சரி நண்பர்களே. ஓகே ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஆமா. ஓகே கைஸ். ஓகே, ஃபுல்லாக தெரியுதுல்ல ஸ்க்ரீனு? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைல்ல? இல்லை கரெக்டாக தெரியுது. ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னன்னா கைஸ், நம்ம ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறேன், ஏன்னா கொஞ்சம் உடம்பு முடியல கைஸ். சரியா? என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட். அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது என்னன்னா கைஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு இருக்கு. இன்னைக்கு ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸ் ரெண்டு இருக்கு கைஸ். ரெண்டுமே டெரிவேட்டிவ் மார்க்கெட் அசெட்ஸ். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போத் ஆர் டெரிவேட்டிவ் மார்க்கெட் அசெட்ஸ். அப்படின்னா என்ன டெரிவேட்டிவ் மார்க்கெட் அசெட்னா என்ன கைஸ்? அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அண்டர்லைங் அசெட் இருக்கும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை உளறிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா என்னன்னு பார்த்துடலாம். அண்ட் யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். அப்புறம் அந்த அந்த கால்குலேட் பண்றோம்ல, ஹேண்டில்ஸ், டிக்ஸ். நீங்க வந்து பிப்ஸ் அண்ட் பிப்ஸுக்கு ஃபெமிலியரா இருப்பீங்க, ரைட்டா? ஏன்னா ஃபாரெக்ஸ்னால நீங்க பிப்ஸ், அதாவது பெர்சன்டேஜ் இன் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதான் பிப்போட மீனிங். ஓகேவா? பெர்சன்டேஜ் இன் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பிப்ஸுக்கு தான் நீங்க ஃபெமிலியரா இருப்பீங்க. இந்த டிக் அண்ட் ஹேண்டில்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ்ன்றதுக்கு நீங்க கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்க மாட்டீங்க. அண்ட் அந்த கான்ட்ராக்ட்ஸ் என்னென்ன கான்ட்ராக்ட், அதுக்கு எக்ஸ்பைரி என்ன, அண்ட் மினிக்கும் மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸுக்குமான டிஃபரன்ஸை நம்ம இந்த வெபினார்ல பார்த்துடலாம் நண்பர்களே. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட் அசெட்ஸ் இதுல போட்டிருக்கோம். யூ கேன் சி தட். நான் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன் ஒன்ஸ் முடிஞ்சதும். ஓகேவா? ஃப்ளக்ஸோட மெட்டீரியல். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுல வரைஞ்சு காட்டி சொல்லிடுறேன். சரியா? இதுல வரைஞ்சு காட்டுறேன். டெரிவேட்டிவ்னா என்ன நண்பர்களே, இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்னு இருக்கும். ஈக்விட்டின்னா சிம்பிளா இந்த அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ஓடிசி மார்க்கெட்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓவர் த கவுண்டர் ஆர் சிஎஃப்டி அப்படின்னு யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க? வெபினார் வந்து இந்த வெபினார் கொஞ்சம் இன்டராக்டிவா வச்சுக்கலாம். தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி நான் கண்டிப்பா சொல்றேன். ப்ரோ டோன்ட் ஃபர்கெட் டு ரெக்கார்ட். ஆமா ப்ரோ, கேள்விப்பட்டிருக்கேன். கான்ட்ராக்ட் ஃபார் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, சிம்பிளா என்னன்னா, இது வந்து இன்டர்பேங்க் மார்க்கெட்ல தான் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓகேவா? இன்டர்பேங்க் மார்க்கெட்ன்றது பேங்க்ஸுக்கு நடுவில் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். அது வந்து வேரியஸ் ரீசனுக்காக அதை பத்தின வெபினார், அதை வந்து இன்டெப்தா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து எப்படி பண்றாங்கன்றத நம்ம அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றேன். சரியா? அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம். ஸோ சி அப்படின்றது என்னன்னா, சிம்பிளா இது வந்து நாட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் அசெட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் அசெட்னா ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் மாதிரி, கவர்மெண்டால ரெகக்னைஸ்டு பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஹோல்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் என்னன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சின்னு ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, ரைட்டா ப்ரோ? இதுல தான் ட்ரேட் ஆகிற அசெட்ஸ் தான் நம்ம வந்து இந்தியாவில் ரெகுலேட் ஆனது. இதை தவிர்த்து, இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் தவிர்த்து வேற எங்க ட்ரேட் ஆகுறது நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அது ஆர்பிஐனாலையும், ஓகேவா, அது ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன், அது கரன்சில இருந்தா அது ஆர்பிஐயால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது. அது ஈக்விட்டி ஆர் ஸ்டாக்ஸ்ல இருந்துச்சுன்னா அது செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவால என்ன பண்ணப்பட்டது, இது பண்ணப்பட்டது, அதாவது பேன் பண்ணப்பட்டது. சரியா? அது பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க, ரைட்? ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற அசெட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐபிஓ ஆஃபர் பண்ணுவாங்க. சரியா? இப்போ சிம்பிளா நேற்று சொன்னேன், பட் இருந்தாலும் சொல்றேன். நேற்று டிஸ்கால் வெபினார் வச்சிருந்தேன். யாருனும் இல்லைன்னா டிஸ்கால்லையும் வெபினார் வைப்பேன் கைஸ், அதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, சிம்பிளா சொல்லிடுறேன். ஸ்டாக்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளக்ஸே எடுத்துக்கிறேன். ஃப்ளக்ஸ் ரெஜிஸ்டர்டு கம்பெனி. இப்போ நாங்கள் வந்து என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. சரியா? நான் ஃபர்தராக க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு வேலை எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். என் கம்பெனியை நான் க்ரோ பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கு. எனக்கு இன்னொரு 500 ரூபாய், ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சரியா? எனக்கு இன்னொரு 500 ரூபாய் தேவை. ஸோ எந்த 500 ரூபாய் நான் யாருன்னா பப்ளிக் கிட்ட ஆஃபர் பண்றேன். ஓகேவா? பப்ளிக் கிட்ட எனக்கு வேணும்ன்ற மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி கேட்கறது தான் இது, சிம்பிளா. இது பேர் தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகேவா? பப்ளிக்குக்காக நம்ம ஷேர்ஸை கொடுக்குறோம். ஸோ 1000 ரூபாயில 500 ஷேர்ஸ், அதாவது என்னோட 50% ஆஃப் த எனது அந்த என்னோட கம்பெனியோட ஷேர்ஸை நான் ஐபிஓவா லிஸ்ட் பண்றேன், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதுல நான் எப்படி வேணா போடலாம். 10 ரூபா ஒரு ஷேர்னு போட்டேன்னா என்னோட டோட்டல் ஒர்த் வந்து 1000 ருபீஸ். அதுல 10 ரூபாய்க்கு ஒரு ஆள் ஷேர் வச்சிருக்காங்கன்னா அவங்க என்னோட கம்பெனில 1% ஷேர் ஹோல்டர். ஓகேவா? ஷேர் ஹோல்டர் எப்படின்னா, ஒரு பிசினஸ் ஹையரார்க்கில ஷேர் ஹோல்டர்ஸ் எங்க வருவாங்கன்னா,
சிம்பிளா எம்டி சிஓக்கும் மேல ஓகேவா ஒரு மேஜரான டிசிஷன் எடுக்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்சோ பிளே அ மேஜர் ரோல் ஆன் தட் டெசிஷன் ஓகேவா அந்த டெசிஷன்ல அவங்களோட ரோலும் மேஜரா இருக்கும் சரி இப்போ இந்த 1% அவங்க ஹோல்ட் பண்றாங்க அந்த மாதிரி ஓகேவா இந்த மாதிரி 10 ரூபான்னு என்னோட ஷேரை நான் லிஸ்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் 50 ஷேர்ஸ் ரைட்டா 10 ரூபான்னா 50 ஷேர்ஸ் தான் லிஸ்ட் பண்ண முடியும் அதே இன்வெஸ்டர்ஸ் அந்த இன்வெஸ்டர்ஸ் யாரா வேணா இருக்கலாம் கைஸ் ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் மெயினா ஓகேவா ரெண்டு மெயினான இன்வெஸ்டர் டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க யாரு அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்னா இந்தியா அந்த கண்ட்ரிலேயே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்னா யூஎஸ்லேயே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணவங்க அண்ட் எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவே எடுத்துக்கலாம் சரியா இது மோர் ஃபெமிலியரா இருக்கும் எல்லாருக்கும் அதனால இந்தியாவே எடுத்துக்கலாம் அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஏன்னா அதுதான் இங்க இப்போ என்ன சொல்றது ஃபேமஸா போயிட்டு இருக்கு அண்ட் வைரல் ஆகுது நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ் சொல்றதுனால பட் நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்தியா சொல்றேன் இதே மாதிரி தான் எல்லா டெரிவேட்டிவ் மார்க்கெட்டும் வேர்ல்ட்ல இருக்குது ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்னா யாரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்க எல்ஐசி ஓகேவா அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க வேரியஸ் ரீசனுக்காக இந்த அசட்ஸை ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸோட ரிஸ்கை என்ன பண்றதுக்குன்னா டைவர்சிஃபை பண்றதுக்காக ஓகேவா அதுக்கு இந்த இதுல வந்து ட்ரேட் பண்ணலாம் இல்லாட்டி பேங்க்ஸ் லைக் ஏதாவது பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆர் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அவங்க கூட இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க இது நல்ல க்ரோத் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா ஓகே அவங்க எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க ரைட் நேற்று சொல்லி இந்த மாதிரி எஃபிஐ சாரி நேற்று சொன்ன எஃபிஐ அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஓவை பை பண்ணிடுவாங்க யாரு மியூட் பண்ணிக்கோங்க கைஸ் ஆதித்யன் ப்ரோ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ரோ ஓகே சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் ஓகே ஸோ இப்போ சாரி ஸோ இப்போ வந்து அந்த எஃப்ஐடிஐ இந்த இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணிட்டாங்க ஓகேவா கைஸ் இப்போ இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆயிருச்சு இவங்க வந்து அந்த ஆஃபரிங் கிடைச்சிருச்சு ஸோ இப்போ வந்து இது என்எஸ்சியில் லிஸ்ட் ஆயிருச்சு ஓகேவா என்எஸ்சியில் ஒரு ஸ்டாக்கா லிஸ்ட் ஆயிருச்சு இது நிறைய இது இருக்கு நான் ஒரு இன்டெப்தா சொல்லலை ஓகேவா அதோட இன்டெப்தான இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி வரும் ஸோ அதனால அதை நான் சொல்லலை இப்போதைக்கு நான் லைட்டா மேல்டால கவர் பண்றேன் சரியா இப்போ இந்த என்எஸ்சியில் லிஸ்ட் ஆயிரும் கைஸ் அந்த ஸ்டாக்கு ஃபிளக்ஸ் என்ற ஸ்டாக் லிஸ்ட் ஆயிருச்சு ஓகேவா ஸோ ப்ரொமோட்டர்ஸ் இப்போ சார்ட் வந்துருச்சு சார்ட்ல வந்து 10 ரூபான்னு ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறாங்க ரைட்டா ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கெட்டிங் ஆர் எனிதிங் எல்ஸ் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அது மாதிரி வருது என்னன்னா இப்போ நான் ஃப்ளக்ஸை போயிட்டு ப்ரொமோட் பண்றேன் ஏதோ ஒன்று ஓகேவா ஃப்ளக்ஸ்ல நான் வந்து ஃபர்தரா க்ரோ பண்றதுக்கு வெளியில இருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் கொண்டு வரேன் டீச் பண்றதுக்கு அப்படி இப்படின்னு ப்ரொமோட் பண்ணும்போது ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் இது ஸோ அதனால ஃப்ளக்ஸோட இது வந்து ஷேர்ஸ் வந்து ஏறும் ஸோ எல்லாரும் வாங்கணும்னு நினைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஒரு வேலை ஃப்ளக்ஸ்ல வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இல்ல ராதாகிருஷ்ணன் தமானி இல்லாட்டி வாரன் பஃபெட்னே வச்சுக்கோங்களேன் நான் இந்தியன் மார்க்கெட்டுனால இவங்க சொல்றேன் சரி வாரன் பஃபெட் சும்மா எக்ஸாம்பிள் சரியா அந்த மாதிரி ஒரு ஹை இன்ஃபுளுன்ஷியலான பீப்புள் வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஓகேவா தெரிஞ்சதுன்னா நீங்களும் வாங்கணும்னு நினைப்பீங்க நீங்க வாங்கும்போது எல்லாரும் இப்ப 10 ரூபாய் இருக்குன்னா இந்த ஷேர் 10 ரூபாய்க்கு இன்வெஸ்டர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க நீங்க விற்கும் போது எவ்வளவுக்கு விற்பாங்க 11 ரூபாய்க்கு தான் விற்பாங்க சரியா அடுத்து வாங்குவாங்க அடுத்து இவங்க 12 அப்படித்தான் விற்பாங்க ஸோ அவங்க வந்து இதுல வந்து ப்ராஃபிட் போடுவாங்க திஸ் இஸ் ஹவ் a basic function of stock market works இது வந்து ஈக்விட்டி இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்விட்டி இது சிம்பிளா அந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆனது இதுல நம்ம ஷார்ட் செல்லிங் அப்படின்றது பண்ண முடியாது என்னன்னா நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் செல் பண்ண முடியும் இதை கேஷ் மார்க்கெட்னு சொல்லலாம் ஈக்விட்டி மார்க்கெட்னு சொல்லலாம் சரியா இதெல்லாம் நம்ம இந்த செல்லிங்ன்றத பண்ண முடியாது கைஸ் ஓகேவா இந்த ஸ்டாக்ல இப்போ செல்லிங்க பண்ண முடியாது செல்லிங் பண்ண முடியாதுன்னா இதுல நம்ம வந்து இப்போ 12 ரூபாய்க்கு மார்க்கெட் மேல இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிடல ஹோல்டிங்ஸ்ல இல்லைன்ற போது இந்த இடத்துல நம்ம இதை செல் பண்ண முடியாது ஆல்ரெடி நீங்க வாங்கியிருந்தா மட்டும்தான் செல் பண்ணி எக்ஸிட் ஆக முடியும் ஓகேவா எக்ஸிட் ஆகிறது இது ட்ரேடிங்கோட டெர்மினாலஜில சொன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்றது உங்க பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணி வெளியே வருது ஓகேவா ஸோ திஸ் இஸ் வாட் ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் ஓகேவா இதுல நம்ம செல் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு பட் ஆனா இதை ஹெட்ஜிங் அண்ட் ஸ்பெகுலேஷன் பண்ண முடியாது ஸ்பெகுலேஷன்னா என்ன நேத்து நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்பெகுலேஷன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க கைஸ் தெரியலதா ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டிங் இல்ல ப்ரோ இன்வெஸ்டிங் இல்ல ப்ரோ அது ஸ்பெகுலேஷன் மேனிபுலேஷன் மாதிரியா ப்ரோ மேனிபுலேஷன் மாதிரி இல்ல ப்ரோ கைண்ட் ஆஃப் அந்த மார்க்கெட்டிங் போகுதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் டர்ம்ல இன்வெஸ்ட் பண்றது ஓகே நீங்க சொல்றது ஓகே ப்ரோ புரியுது பட் ஆனா அப்படியும் சொல்ல முடியாது
அது எக்ஸாக்டான நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியலையா இல்ல என்ன தெரியல. ஆனா எக்ஸாக்டா அந்த மீனிங் இல்ல எனக்கு தெரிஞ்சு. வேற யாராச்சும் எனி கெஸ்? நேத்து தான் சொன்னேன் நானு ஸ்பெகுலேஷன் என்னன்னு டிஸ்கார்ட்ல சொன்னேன்ல நேத்து தான். பை பண்ணி செல் பண்றது, ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பை பண்ணிட்டு ஒரு செல் பண்றது ஸ்பெகுலேஷன். இல்ல ப்ரோ, அது சும்மா நார்மல் எக்ஸிகியூஷன் தானே ப்ரோ, ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றது. சரி நான் சொல்றேன் இப்போ, ஓகேவா? ஸ்பெகுலேஷன்னா தெரிஞ்சுக்கோங்க கைஸ், நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்பெகுலேட்டர்னு. ஸ்பெகுலேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா இப்போ இந்த இதுல வந்து ஏதோ ஃபண்டமெண்டலா ஏதோ அனலைஸ் பண்ணி போடுறோம், ஓகேவா? இப்போ இந்த ஸ்பெகுலேஷன் என்னன்னா, இப்போ நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், டெரிவேட்டிவ்னா என்ன சொல்லிடுறேன், அப்பதான் ஸ்பெகுலேஷன் உங்களுக்கு புரிய வரும், ஓகேவா? கண்டிப்பா சரியா, அதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். டெரிவேட்டிவ்னா என்னன்னு, இந்த ஃபிளக்ஸோட ஸ்டாக் சொன்னேன்ல நானு, இதுல இந்த ஸ்டாக் வந்து நான் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தா மட்டும் தான் செல் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ஸ்பெகுலேஷன் பண்ண முடியாதுன்னா ஷார்ட் செல்லிங் பண்ண முடியாது எந்த விதத்துலயும். அப்போ செல் பண்றது தான் ஸ்பெகுலேஷனான்னு கேட்டா அப்படி கிடையாது. நான் ஒரே நிமிஷம் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதுல இருந்து டெரைவ் பண்ணி அப்படியே இந்த அசட்டை ஃபிளக்ஸ்ன்ற ஈக்விட்டி ஸ்டாக்கை ஃபிளக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு அசட் கொண்டு வரலாம். இது வந்து டெரைவ்டு, இதுல இருந்து டெரைவ் பண்ண ஒரு அசட், ஓகேவா? இதுல ரெண்டு டைப்பா டெரைவ் பண்ணலாம், ஒன்னு ஃபியூச்சர்ஸ், இன்னொன்னு ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸை பத்தி பேசணும்னா பெருசா போகும், ஏன்னா அதுல கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் டெல்டா வேல்யூ இருக்கு, கிரீக்ஸ் இருக்கு, அது மாதிரி இருக்கு. அதை நம்ம ஃபர்தரா பண்ணுவோம் ஒரு வெபினாரா. இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வேணாம், சரியா? ஸோ ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருந்து டெரைவ் பண்ண ஒரு அசெட். அப்படின்னா என்னன்னா, இதுல இருந்து டெரைவ் பண்ணி வந்துருச்சு, ஓகேவா? இப்போ ஃபிளக்ஸ்ல என்ன பிரைஸ் கரண்டா ஓடிட்டு இருக்கோ அதுதான் இங்க ஓடும், சரியா? இந்த அசெட்ல இப்போ பிரைஸ் வந்து 50 இருக்குன்னா அதுதான் ஒரு 50 மேல போகுது கீழே போகுது, அந்த சார்ட் அப்படியே இங்க வந்துடும் கைஸ். ஆனா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல யார் இருப்பா? இந்த இன்வெஸ்டர்ஸும் யாரும் கிடையாது, ஆல்ரெடி ஹோல்ட் பண்றவங்களும் யாரும் கிடையாது. இதுல வரவங்க எல்லாருமே ஸ்பெகுலேட்டர்ஸ் தான். ஸ்பெகுலேட்டர்ஸ் மீனிங் என்னன்னா, சிம்பிளா அந்த சார்ட்டை வச்சு நம்ம இங்க என்னது, ஃபிளக்ஸோட ஷேர் மேல போகுமா இல்ல கீழே போகுமான்னு, மேல போகும்னா நம்ம பை பெட் பிளேஸ் பண்ணுவோம். இது எந்த விதத்துல நம்ம பண்றோம், ஏன் இது ஸ்பெகுலேஷன் சொல்றோம்னா, எந்த விதத்துலயும் அது வந்து நம்ம பை பண்றதுனாலயோ செல் பண்றதுனாலயோ அந்த அசெட் மேல போறதோ கீழே போறதோ இல்ல. இது இங்க தனியா ஓடிட்டு இருக்கு அண்டர்லைங் அசெட், சரியா கைஸ்? அண்டர்லைங் அசெட் தனியா ஓடிட்டு இருக்கு. அந்த அண்டர்லைங் அசெட் வந்து நம்ம டெரைவ் பண்ணி இந்த ஃபியூச்சர்ஸ் பண்றோம். இதுதான் ஸ்பெகுலேஷன். அண்ட் ஆல்சோ நம்ம ஃபாரெக்ஸ் பண்றதும் ஸ்பெகுலேஷன் தான். அது வேற 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 என்ன சொல்றது, வேற மீனிங்னால அது ஸ்பெகுலேஷன். ஏன்னா அதுலயுமே நம்ம பை பண்றதுனாலே செல் பண்றதுனாலே போதும், நம்ம புரோக்கர் கூட தான், புரோக்கர் தான் நமக்கு கவுண்டர் பார்ட்டி ஆக்ட் ஆகும். இதுல என்னது, ஃபாரெக்ஸ்ல. அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் இன்டெப்தா பேசுவோம். ஸோ இதுல பை பெட் பிளேஸ் பண்றோம், மேல போகணும்னு நினைச்சா பை பெட் பிளேஸ் பண்றோம். அது யார் கூடன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் வேணும் வந்து பை பண்றேன், என்னன்னா மேல போகும்னு நினைக்கிறேன், வேணும் வந்து மேல போகும்னு நினைக்கிறேன் ஃபிளக்ஸோட ஸ்டாக்கு. ரீகோ ப்ரோ வந்து செல் ஆகும்னு நினைக்கிறாரு, ஓகேவா? ஃபிளக்ஸோட ஸ்டாக் கீழே போகும்னு நினைக்கிறாரு. ஸோ கீழே போகும்னு நினைக்கிறாரு. அப்போது இவர் வந்து ஒரு பை பெட்டை வந்து நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன், இவர் செல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்டர் மேட்ச் ஆகி நாங்க ரெண்டு பேர் கவுண்டர் பார்ட்டி, எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல போடுறது தான் இந்த கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி பீரியட் உண்டு. என்னன்னா, இந்த பை செல்லு இன்னைக்குள்ள போனாதான் உண்டு, ஓகேவா? மொத்தமா எப்ப போனாலும் கணக்கு கிடையாது, ஓகேவா கைஸ்? எப்படின்னா, இந்த பைக்கும் செல்லுக்கும் ஒரு 3 மந்த் எக்ஸ்பைரி, அதுக்குள்ள நீ நினைச்சது நடந்துருச்சுன்னா ஓகே, இல்லாட்டி என்னது அந்த இது எக்ஸ்பைரி ஆயிடும். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு தேதிக்கு நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்களோ லாஸ்ல இருக்கீங்களோ அப்படியே வெளியே வந்துடணும், ஓகேவா? இந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் மாதிரி 3 மாசத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. இப்போ இந்தியன் மார்க்கெட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, வாரம் எக்ஸ்பைரி ஆகும், ஓகேவா? இப்போ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ். அந்த எக்ஸ்பைரி டேட் என்னன்னு கொண்டு நான் சொல்றேன் அடுத்தது, சரியா? இந்த மாதிரி எக்ஸ்பைரி உண்டு. இதான் ஸ்பெகுலேஷன் சொல்லுவோம். அதாவது இங்க நடக்கிற அசெட்ல இது வந்து அண்டர்லையிங் அசெட், இது பேர் என்னன்னா அண்டர்லையிங் அசெட் which is என்ன ரியல் ஒன். இதுல இருந்து டெரைவ் பண்ணது தான் இந்த ஃபியூச்சர் சார்ட், ஓகேவா? ஃபிளக்ஸோட ஃபியூச்சர். இதுல தான் நம்ம என்ன பண்ண முடியும், பையோ செல்லோ பிளேஸ் பண்ண முடியும். ஸோ தட் வாட் என்னன்னா, அந்த பெட் மாதிரி பிளேஸ் பண்றோம். நம்ம ஏன் அது பெட்ன்னு நான் சொல்றேன்னா, நம்ம இங்க பை பண்றதுனாலே செல் பண்றதுனாலே அது மூவ் ஆகுது. ஃபிளக்ஸோட அண்டர்லைங் அசெட்டோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான். பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்ற மாதிரி உங்ககிட்ட ஏதோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் லைக் தட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், இது மேலேயோ கீழேயோ போறது இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் என்னன்னா ஃபியூச்சர்ஸ்னா இதுதான், ஓகேவா? டெரைவ் பண்ணது, அதனாலதான் இது பேர் டெரிவேட்டிவ் அசெட், டெரிவேட்டிவ், ஓகேவா? சரி, இப்போ புரியுதா கேஸ்? எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க, என்ன மறுபடியும் கூட சொல்றேன். புரிஞ்சு ப்ரோ, புரிஞ்சு.
ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் என்னன்னா டெரிவேட்டிவ் சார். இதுல இருந்து பிரிச்சு வந்தது டெரிவேட்டிவ். இதுல ஸ்பெகுலேஷன் என்னன்னு சொல்லிட்டேன். இதுலயே நம்ம இப்போ ஹெட்ஜிங்னா என்னன்னு சொல்றேன். ஃபியூச்சர்ஸ்ல ஹெட்ஜ் பண்ணுவாங்க யாருன்னா கமர்ஷியல்ஸ், ரைட்டா? அது என்னன்னு நான் இப்போ சொல்றேன், அதையும் கேட்டுக்கோங்க, ரைட்டா? இந்த 2 விஷயத்துக்காக தான் ஃபியூச்சர்ஸ் ப்ரோ. மெயினா என்னன்னா ஸ்பெகுலேஷனுக்காக, அதாவது இதை வச்சு ட்ரேட் பண்ணி பொட்டன்ஷியலா ட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்றது, ப்ராஃபிட் பண்றது. மேல போற மார்க்கெட்டும் கீழே போற மார்க்கெட் ரெண்டு பொட்டன்ஷியலா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்பெகுலேஷன். அண்ட் தென் ஹெட்ஜிங் இப்போ பார்ப்போம். இப்போ ஹெட்ஜிங்னா யாரு? ஹெட்ஜிங் வந்து யார்? ஸ்பெல்லிங் தெரியல கைஸ். இடி வராது, இயும் டி வந்து ஐஎன்ஜி வராது, கிராமர் அதுதான். டிஐஎன்ஜியா ஹெட்ஜிங்னா? டிஐஎன்ஜி அப்புறம் ஓகே. ஸோ ஹெட்ஜிங், ஓகே கைஸ். ஹெட்ஜிங்னா என்னன்னா சிம்பிளா கமர்ஷியல்ஸ் பண்ணுவாங்க. யார் அந்த கமர்ஷியல்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்லைன் கம்பெனி இருக்கு, சரியா? இண்டிகோ இருக்கு, இண்டிகோ ஏர்லைன் கம்பெனி. இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு அசெட் மேல கண்ணு. இவனுக்கு என்ன அசெட் மேல கண்ணுனா க்ரூட் ஆயில் மேல. ஏன்னா க்ரூட் ஆயில் இஸ் த மேஜர். க்ரூட் ஆயில்ல இருந்து அவங்களுக்கு ஃபியூல் கிடைக்குது, ரைட்டா? இண்டிகோக்கு க்ரூட் ஆயில்ல இருந்து தான் ஃபியூல் கிடைக்குது. எதுக்காக கைஸ்? அவங்களோட க்ரூட் ஆயில்ல இருந்தா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அரௌண்ட் 18 லேயர்ஸாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, தப்பா இருக்கலாம் மேபி. அது வந்து இது என்னன்னா க்ரூட் ஆயில்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு போடுற பெட்ரோல், லாஸ்டா இதுல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளைட்டுக்கு போடுற பெட்ரோல், அப்புறம் வந்து நார்மல் பெட்ரோல், அப்புறம் டீசல், அப்படியே நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து லாஸ்டா வரதான் இந்த ரோட்டுக்கு எல்லாம் போடுறாங்கல்ல தாரு, அது. ஓகே, ரோட்ல எல்லாம் போடுவாங்கல்ல தார், அது வந்து இதுல இருந்து தான் வருது, இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து. இந்த க்ரூட் ஆயில் தான் அந்த மேஜரான ஒண்ணு. ஸோ இதோட இந்த க்ரூட் ஆயிலோட காஸ்ட் வந்து சீசனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அண்ட் மைனிங் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த சென்ஸ் சார்ட்ல பாக்குற சப்ளை அண்ட் டிமாண்ட் இல்லை கைஸ், புரியுதுல்ல? ஒரு ரியலான சப்ளை அண்ட் டிமாண்ட். சம்டைம்ஸ் வார்லாம் நடந்துச்சுன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கும். இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அப்போ ஈரான் அண்ட் அந்த கண்ட்ரிஸ், அந்த என்ன சொல்றதுன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல என்னது தெரியும்ல உங்களுக்கு, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து தான் இந்த இது ஆயில் சுரங்கம், இது ஆயில் மைனிங் எல்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதனால அவங்ககிட்ட தான் இது இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வார் நடக்கும்போது என்ன ஆகும், இந்த இதுக்கு டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த டிமாண்டை இவங்க மேனேஜ் பண்றதுக்கு, அந்த ப்ரைஸஸை மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் ஹெட்ஜிங். இந்த இதுதான் ஹெட்ஜிங். என்னன்னா இவங்களோட எக்ஸிஸ்டிங் பிசினஸோட என்ன சொல்றது, அந்த ஆப்ரேஷனல் காஸ்டா இருக்கட்டும், இது வந்து ஃபிளைட் ஆப்ரேஷன் பண்ற காஸ்ட் வந்து பாதிக்கப்படுத்தும். என்னன்னா இந்த ஃபிளக்சுவேஷன், பிரைஸ் ஃபிளக்சுவேஷன், ஓகே, சப்ளை டிமாண்ட்னால. அதே மாதிரி சீசனாலிட்டிஸும் இருக்கு. க்ரூட் ஆயில் ஒரு சமயம் ரேட் கம்மியாகவும் ஒரு சமயம் ரேட் அதிகமாகவும் இருக்கும். சீசனாலிட்டிஸ்னா அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா? இது க்ரூட் ஆயிலை விட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெலாக்ஸ் இருக்குல்ல, கெலாக்ஸுக்கும் எடுத்துக்கோங்க. நிறைய ஒன்னொன்னுக்கு ஒரு தேவை. கெலாக்ஸுக்கு வந்து கார்ன் தேவை, சரியா? கார்ன் வந்து மார்க்கெட் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கார்ன் தேவை. அப்புறம் ஜுவல்லரி கம்பெனிஸ்க்கு வந்து கோல்டு தேவை. ஒருத்தங்களுக்கு ஒரு தேவை ப்ரோ. ஒரு அசெட்ல ஒரு தேவை இருக்கு. என்னன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கான தேவை தான், ஓகேவா? இது இவங்க வந்து ப்ராஃபிட் பண்றதுக்காக இதுக்குள்ள வரல, நான் சொல்றேன். ஸோ இந்த ஃபிளக்சுவேஷன்னால இவங்களோட ஃபிளைட்டோட ஆப்ரேஷனல் காஸ்ட் சேஞ்ச் ஆகும். அதுக்குன்னு இவங்க டிக்கெட்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணலாம், இது மாதிரி ரீசன் வச்சு டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கெலாக்ஸ் வந்து இப்போ கார்ன்ஃபிளாக்ஸை வந்து ஒரு 400 to 500 விற்கிறாங்க அப்படின்னா ஒரு மந்த்லி பேக்கேஜ். இப்போ இந்த கார்னோட விலை ஏறிச்சுன்னும் போது அவங்க என்ன பண்ண முடியாது, அதை டிராஸ்டிக்கா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. ஸோ தட் தே வாண்ட் டு என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? இப்போ ஓகே, இப்போ வந்து ஜான்வரியில க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்கிறத பாக்குறாங்க அந்த ஏர்லைன்ஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ஒரு சீசனாலிட்டிஸ் இருக்கு, அந்தந்த எப்போ கம்மியா இருக்கும்னு ஃபார் எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. ஸோ ஜான்ல க்ரூட் ஆயிலோட பிரைஸ் கம்மியா இருக்கிறத யார் பாக்குறா? அந்த ஏர்லைன் கம்பெனி, இண்டிகோ பாக்குறாங்க. சரி, அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ ஜான் மந்த்ல என்னன்னா க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல லாங் போயிடுறாங்க. லாங் போயிட்டேன், அதாவது இவங்கள்ட்டையுமே. ஆனால் இவங்களுக்கு தெரியுது, அதாவது இதுல மார்ச் ஏப்ரல் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி சொல்றதுன்னா ப்ரோ, அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? இப்போ அரிசி எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோ, ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பொங்கல் டைம்ல தான் அறுவடை பண்ணுவாங்க, ரைட்டா? அப்போது நிறைய சப்ளை இருக்கும். பொங்கல் டைம்ல அறுவடை பண்ணும்போது சப்ளை அதிகமா இருக்கும், எல்லாரும் அந்த டைம்ல தான் கொண்டு வருவாங்க. சப்ளை அதிகமா இருக்கும். சப்ளை அதிகமா இருக்கும்போது ரேட்டு கம்மியா இருக்கும். அண்ட் அதை அறுவடை பண்ணும்போது ஓகே, அதை வந்து இது பண்ணுவாங்கல்ல, பிளான்டிங் பண்ணுவாங்கல்ல, பிளான்டிங் பண்ணும்போது அதோட ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல வந்து அவ்வளவா வெளியே வந்து யாரும் விற்கிறதுக்கு ஃபார்மர்ஸ் தயாரா இருக்க மாட்டாங்க, அதனால அதிகமா இருக்கும். ஸோ அது மாதிரி இவங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கும். அது எப்படின்னு நமக்கு தெரியல, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஏன்னா க்ரூட் ஆயிலுக்கு வந்து சீசனல் சப்போ என்னன்னா இப்போ வின்டர் சீசன் அப்போ யாரு இது
யூஎஸ் கண்ட்ரீஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் 9 மந்த் கோல்டு தான், அதுக்கப்புறம் 3-4 மாசம் தான் சம்மரு. ஸோ அவங்க அந்த மேக்ஸிமம் அந்த டைம் எல்லாமே இந்த வீட்டில் வந்து அவங்க வந்து இந்த ஆயில வச்சு எரிக்கிறது, அந்த ஹீட்டுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போது அந்த என்ன சொல்றது, அதோட யூசேஜ் அதிகமா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா, பண்ணிட்டு இதுல லாங் போவாங்க. எதுலன்னா இப்போ க்ரூட் ஆயில்ல ஜான்வரி கம்மியா இருக்கு, ஸோ மார்ச் அதிகமா போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா மார்ச் மந்த் அதுதான் என்னைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆக போதோ அன்னைக்கான லாங் போவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்து ஒரு 100 லிட்டர் தேவை அப்படின்னா 100 லிட்டருக்கு தேவையான அந்த இதை என்னது அந்த ஃபியூலுக்கான காஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன், எல்லாமே எக்ஸாம்பிள், ஒரு $1000 வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல, அதனால 100 லிட்டர்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ஒருவேளை $1000னா அந்த $1000 வந்து இன்னைக்கே போட்டுடுறாங்க. சரியா, அந்த 100 லிட்டருக்கானது. அதே 100 லிட்டர் வந்து மார்ச் மாசம் வந்து மேபி என்னவா இருக்கலாம், 1500 இருக்கலாம். அதனால இன்னைக்கே இவங்க க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல லாங் போயிடுறாங்க. சரியா, லாங் போயிட்டு மார்ச் மந்த்தை எக்ஸ்பைரியா சூஸ் பண்ணி அன்னைக்கு இவங்களுக்கு அதே மாதிரி இப்பயே வாங்கி வைக்க முடியாதுல்ல, இப்பயே அப்போ வாங்கி வச்சிடலாமேன்னு கேட்டா இது ஓகே கெட்டு போகணும், அப்புறம் ஸ்டாக்கு தேவை, குடோன் தேவை, எரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஓகே, இது கூட வாங்கி வச்சுக்கலாம் க்ரூட் ஆயில். இப்ப கெலாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சா கெட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ ஐக்கியா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வுட் யூஸ் பண்ணுவாங்க, அப்ப மெக்டோனல்ட்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணா பீஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மார்க்கெட் இருக்கு ப்ரோ. பீஃப் மார்க்கெட், கேட்டல்னு இருக்கு, கேட்டலுக்கு தனியான மார்க்கெட் இருக்கு. நீங்க இதுல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும், ட்ரேடிங் வியூல இருக்கு, அதுக்கு ஒரு மார்க்கெட். ஸோ கார்ன் மார்க்கெட் இருக்கு, எல்லாத்துக்குமே மார்க்கெட் இருக்கு. வீட்டு கோதுமைக்கு மார்க்கெட், அது மாதிரி ஒன்னொன்னுக்கு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு காசுல ஒருத்தவங்களுக்கு இது தேவை. ஸோ அதனால இவங்க க்ரூட் ஆயிலோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல லாங் போயிடுவாங்க. சரியா, போயிட்டு அந்த லாங் அண்ட் எக்ஸ்பைரி மந்த் என்னைக்கு அவங்களுக்கு தேவையோ அந்த மந்த் எக்ஸ்பைரியா யூஸ் பண்ணிப்பாங்க. அது கிட்ட இருக்க மந்த். ஓகேவா, இது 3 மந்த் ஒரு தான் எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அதுக்கு கிட்ட இருக்க மந்த் மார்ச் மந்த் எக்ஸ்பைரி தான். ஸோ மார்ச்சா யூஸ் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு 1000 கிட்டது 1500 இருக்கும். ஸோ அதே 1500 வெளியே எடுத்துட்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணிப்பாங்க, ரியலான பிசிக்கலா அவங்க அந்த 100 லிட்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே கைஸ், இது இவங்களோட எக்ஸிஸ்டிங், இவங்க இதுல ப்ராஃபிட் பண்றதுக்காக வரல, புரியுதா, எக்ஸிஸ்டிங் பிசினஸோட அந்த இதை வந்து இது பண்றதுக்காக. ரைட்டா, ஸோ திஸ் இஸ் வாட் ஹெட்ஜிங் இஸ். இந்த 2 காசு இப்போ இதை வந்து நீங்க நார்மல் அண்டர்லைன்லேயே லாங் போலாமேன்னு கேட்டா போகலாம். அதே மாதிரி இப்போ மார்ச் மந்த்ல வந்து ரேட் அதிகமா இருக்குமா, அப்போ இது இன்னொன்னு என்னது, மார்ச் மந்த் அதிகமா இருக்கிற ரேட்டு அப்போ ஜான்வரியில திருப்பி கம்மியாகும். அதே மாதிரி ஷார்ட் போட்டுப்பாங்க, அது வரைக்கும் அதிகமான விலையில செல் பண்ணிட்டு இன்னும் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு செல் பண்ணி அந்த இதையும் ப்ராஃபிட்டா புக் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹெட்ஜிங் இஸ். இதுக்கு தான் ஹெட்ஜ் பண்ண யார் வரா, இது ஹெட்ஜிங் வந்து மேஜரா யார் பண்ணா கமர்ஷியல்ஸ். இந்த கமர்ஷியல்ஸோட டேட்டாவை சொல்றது தான் சிஓடி ரிப்போர்ட், கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ். இதுல கமர்ஷியல்ஸோட ரிப்போர்ட் இருக்கும். ஓகேவா, கமர்ஷியல்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சிஓடியில், அண்ட் தென் ஸ்பெகுலேட்டர்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ், அதாவது ஸ்ப்ரெட்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம், அதாவது என்ன சொல்றது, சைமல்டேனியஸா பொசிஷன் லாங்கும் ஷார்ட்டும் மாத்துறவங்க. ஸோ அதையும் அந்த கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ்னு போட்டிருக்கோம். அது வந்து ஒரு ரிப்போர்ட் ஃப்ரம் சிஎஃப்டிசி. சிஎஃப்டிசினா யாருன்னா என்னதுன்னா கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் கமிஷன், இல்ல சிஎஃப்டிசி கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கமிஷன், அவங்க அதுதான் சிஎஃப்டிசி. ஸோ அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை போடுவாங்க அவங்களோட சைட்ல, சிஎஃப்டிசி சைட்ல நீங்க போய் பார்த்தா தெரியும். இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளவு பொசிஷன் அவங்க வந்து ஆக்டிவா வச்சிருக்காங்க அப்படின்றது, அது தனி டாபிக், அதுல நம்ம இப்போ எண்டா போகலாம். ஸோ திஸ் இஸ் வாட் என்னன்னா டெரிவேட்டிவ்ல போத் ஸ்பெகுலேஷன் அண்ட் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக கொண்டு வந்தது தான் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டா சார். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா நண்பர்களே? அது இதுல போட்டிருக்கோம், சிம்பிளா போட்டிருக்கோம், நான் சொல்லிட்டேன். ஸோ அதுல எக்ஸ்பைரி மந்த் இருக்கும், எல்லாமே இதுல போட்டிருக்கோம். ஓகேவா, புரியுதா கைஸ்? ஆமா ப்ரோ. புரியுதா ப்ரோன்னு கேட்டா ஆமான்னு சொல்றீங்க. புரிஞ்சு சரி புரிஞ்சு ப்ரோ. சரி கைஸ், அடுத்தது இப்போ யூஎஸ் இண்டெக்ஸ்னா என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சது என்ன கைஸ்? இண்டெக்ஸ்னா நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அத மாதிரி தெரியும் ப்ரோ. இப்போ நாஸ்டாக் பேரு தெரியும். ஓகே, அது எதுக்கு அது இண்டெக்ஸ்னு சொல்றாங்க? ஒரு நோட்டுக்கு இண்டெக்ஸ்னா என்ன அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நோட் ஒன்னு வச்சிருப்பீங்க நீங்க, அதுல இண்டெக்ஸ்னு ஒரு பேஜ் போட்டுருக்கோம்ல. ஆமா, ஸ்டார்டிங் பேஜ் மொத்தம் வந்து ஹெட் என்னென்ன உள்ள கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்றத அந்த இண்டெக்ஸ்லயே பார்த்துக்கலாம். ரைட்டா? ஆமா ப்ரோ. இந்த இப்போ நம்ம இத பார்த்துட்டேன், இதுதான் இந்த இதுக்கு இண்டெக்ஸ், இந்த பிபிடிக்கு இண்டெக்ஸ். சோ உள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கிறது இண்டெக்ஸ். ரைட்டா? அது மாதிரி தான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாஸ்டாகோ என்ஒய்எஸ்சி நாஸ்டாக்ன்றது ஒரு எக்ஸ்சேஞ்ச் கைஸ். நீங்க வெறும் அசெட் நினைச்சுக்காதீங்க, நீங்க இல்லன்னு யாருமே என்ற ப்ரூஃப் சொல்ல முடியாது. சரியா? நாஸ்டாக்ன்றது ஒரு எக்ஸ்சேஞ்ச்.
இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் NQ அப்படின்றது ஒரு NQ1ன்றது ஒரு கண்டினியூஸ் கான்ட்ராக்ட் ஆன் என்னது அந்த 100 ஸ்டாக்ஸோட ஆவரேஜ். தவிர நாஸ்டாக்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். சரியா? NSE BSE மாதிரி நாஸ்டாக்ன்றது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? இந்த நாஸ்டாக்ல ட்ரேட் ஆகிறது தான் NVIDIA அண்ட் கொஞ்சம் மேஜரான ஸ்டாக்ஸ் நிறைய. அது என்னென்ன ஸ்டாக்ஸ்னு தெரியல. சரி, இப்போ இந்த நாஸ்டாக்ல கிட்டத்தட்ட மோர் தென் 3000க்கு மேல ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சாரி, ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நாஸ்டாக்ல மோர் தென் 3000 ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. அதாவது இப்போ ஒரு புக் எடுக்கிறீங்க, 1000 பேஜ் இருக்கு, அதுல உள்ள எங்கெங்க என்ன இருக்குன்னு தெரியாது. அது தேடுறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் நமக்கு நோட்லயோ புக்லயோ. அது மாதிரி இந்த ஒரு 3000 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸை ஓவராலா பார்ப்பாங்க. யார் பார்ப்பா? இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ அதுக்காக பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த செக்டார் வைஸ் ஆர் கேபிட்டலைசேஷன் வைஸ். செக்டார் வைஸ்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில ஃபுல்லா 12 பேங்கிங் ஸ்டாக்ஸ் இருக்கும். அப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்தாலே இன்னைக்கு பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, பேங்க் நிஃப்டி மேல போயிருக்கா கீழே போயிருக்கான்னு பார்த்தாலே இன்னைக்கு பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸ், பேங்க் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ், அதாவது பேங்கோட ஸ்டாக்ஸ், HDFC, ICICI, கோட்டக், அந்த மாதிரி பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த 12 ஸ்டாக்ஸையும் தனித்தனியா பார்க்க தேவையில்லை. இதோட ஆவரேஜ் தான் இந்த பேங்க் நிஃப்டி, அதாவது இண்டெக்ஸ். அதாவது அது மாதிரி இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா, நான் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன்னா அந்த ஸ்டாக்ஸ் தான் நமக்கு ஃபெமிலியரா இருக்கும். சேம் கோஸ் ஃபார் US இண்டெக்ஸ். சரியா? அதையும் சொல்றேன். ஸோ இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா டாப் 50 ஸ்டாக்ஸ். அது என்ன டாப் 50? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நல்லா இருக்கிறது, பெரிய பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சிருக்குது, அதாவது நெட்வொர்க்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படி கிடையாது. அதை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரி, அதை பத்தி பார்ப்போம் அப்புறமா. இந்த நிஃப்டியில அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பெருசா வச்சிருக்க ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் எத்தனை ஸ்டாக்ஸ்? 50 ஸ்டாக்ஸ். சரியா? இதுல மேஜர் எல்லா செக்டாரும் இருக்கும் இதுல. ஓகேவா? இதுல எல்லா செக்டாரும் இருக்கும். அப்புறம் மிட் கேப்னா மீடியம் கேபிட்டலைசேஷன் வச்சிருக்க என்னது ஸ்டாக்ஸோட ஆவரேஜ். அப்புறம் லோ கேப், லார்ஜ் கேப், அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு இண்டெக்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் யூஎஸ்லயும் ஒன்றுத்துக்கு தனித்தனியா இண்டெக்ஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸை இதுக்காக கொண்டு வந்தாங்க. இதை ஸ்பெகுலேஷனுக்காக ஏன் மாத்தினாங்கன்னா, இப்போ இது ஆவரேஜ்னு நான் சொன்னேன், ரைட்டா? அதுக்கான ஆவரேஜ் ஃபார்முலா வந்து இதுதான். இந்த ஆவரேஜ்க்கான ஃபார்முலா நாஸ்டாக் ஈக்குவல் டு இந்த இதெல்லாம் என்னன்னு படிக்க தெரியல, இதுதான் அந்த ஃபார்முலா. அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதுல கண்டெய்னர் இருக்க ஸ்டாக்ஸ் டிவைடட் பை டோட்டல் மார்க்கெட் கேப் இன்டு பிரைஸ், இது போட்டாதான் அந்த ஸ்டாக்கோட ஆவரேஜ் வரும், ரைட்டா? சரி, அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா அந்த எத்தனை ஸ்டாக்ஸ் என்ன எடுத்துக்கலாம், நாஸ்டாக் எடுத்துப்போம். சரியா? 100 ஸ்டாக் இருக்கு, ரைட்டா? 100 வேரியஸ் செக்டார் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல இப்போ வேரியஸ் செக்டார் இருக்கு. இப்போ ஒரே ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டோம், பேங்க் செக்டார்னா மொத்தமா அது மேல போகும். அப்போது நமக்கு என்னன்னா ஒரேடியா மேல போகும், இல்ல ஒரேடியா கீழே வரும். ரொம்ப வோலட்டைலா இருக்கும். டூ வோலட்டைலா இருந்தா நம்மளால ஹேண்டில் பண்றது கஷ்டம், ஏதோ ஒரு ட்ரேட் பண்றோம்னா, ரைட்டா? ஸோ அதுக்காக என்னன்னா அதுக்காக தான் இந்த ஆவரேஜ் பண்றதுக்காக தான் இதை ஸ்பெகுலேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம ஸ்பெகுலேட் பண்றோம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் தான் மேஜரா கேப்சர் பண்ணுவோம். ஓகேவா? ஈவன் தோ லாங் டேர்ம்லாம் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேட்ஸ் கூட பண்ணலாம். ஆனா மேஜரா என்னது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸுக்காக தான் இந்த ஸ்பெகுலேஷனை நம்ம ப்ரிஃபர் பண்ணி வரோம், ரைட்டா? ஸோ ஷார்ட் டேர்மா பண்ணும்போது ரொம்ப வோலட்டைலா இருந்தா நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த ப்ரைஸோட ஆன்டிசிபேஷன் பண்றதோ எல்லாமே கஷ்டமா இருக்கும். அதனால இதுல அந்த ஆவரேஜ் வந்துடும். ஓகேவா? அந்த தனியா NVIDIA எடுத்துக்கிட்டா ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணும், மேலேயோ கீழேயோ ரொம்ப வோலட்டைலா போகும். இது கூட மிச்ச அந்த 99 ஸ்டாக்கு, அதுல இப்போ ஒரு பாதி ஸ்டாக்ஸ் 40 ஸ்டாக் மேல போகுது, 60 ஸ்டாக் கீழே வருதுன்னா என்னது கொஞ்சம் ஆவரேஜ் ஆகும், ரைட்டா? ஆனா இதுல அப்படி கிடையாது, எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜை ஹோல்ட் பண்ணாது. வெயிட்டேஜ் அப்படின்னா என்னன்னா அதையும் பார்த்துருவோம். இப்போ அதுல 100 ஸ்டாக்ஸ் இருக்கா, 100 ஸ்டாக்கோட கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா ஸ்டாக்கும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஓகேவா? ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணாது இந்த சென்ஸ். இப்போ வந்து இதுல வந்து ஒரு NVIDIA அந்த மாதிரி இருக்குன்னா, NVIDIA ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கும் 10 பாயிண்ட் மூவ் ஆகுது. அப்போ NVIDIAல இருக்கிற இம்பாக்ட் அப்படியே வந்து நாஸ்டாக்ல இருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம். நாஸ்டாக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்டாக்கும் அதே 10 பாயிண்ட் மூவ் ஆகுது. இது NVIDIA. அண்ட் தென் இது வந்து என்னதுன்னா இது அமேசான். ஸோ அமேசானும் ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆகுது, NVIDIAவும் 10 பாயிண்ட் மூவ் ஆகுது. ஆனால் NVIDIA மூவ் ஆகிற 10 பாயிண்டோட இம்பாக்ட் இதுல நிறைய இருக்கும். நாஸ்டாக்ல அமேசான்ல மூவ் ஆகிற அந்த 10 பாயிண்ட் இருக்காது. ஏன்னா NVIDIA ஹோல்ட்ஸ் த மேஜர் வெயிட்டேஜ். அந்த வெயிட்டேஜ் எங்கன்னு பார்க்கணும்னா நீங்க ஹீட் மேப்னு சொல்லிட்டு இருக்கும், ஸ்டாக்கோட ஹீட் மேப் தானே. அது ஹீட் மேப் தானே பார்ப்போம் நம்ம. நம்ம பசங்க யாருன்னா இருக்கீங்களா?
யார் இருக்கா? ஹீட் மேப் தான் ப்ரோ, ட்ரேடிங் வியூலே காட்டும். ஹீட் மேப் தான். ஹீட் மேப்ல போயிட்டு அது என்ன இண்டெக்ஸ்னு போட்டீங்கன்னா அது தெரிஞ்சிடும். ஒன்று எவ்வளோ வெயிட்டேஜ் வச்சிருக்கேன். ஸோ என்விடியா வந்து எஸ் என்விடியா வந்து மேலே மூவ் ஆனா நல்ல மூவ் ஆனா கிடைக்கிற அந்த அந்த கெயினுக்கும் அமேசான் மூவ் ஆனா கிடைக்கிற கெயினுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அமேசான் வந்து நிறைய வெயிட்டேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஒன்று பெரிய, அதாவது மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகமாக வச்சிருக்கிறது வெயிட்டேஜ் அதிகமாக வச்சிருக்கும், கம்மியாக வச்சிருக்கிறது கம்மியாக வச்சிருக்கும். சரியா? ஸோ அதுதான் இம்பாக்ட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன அசெட் இருக்குன்னு பார்த்துருவோம். யூஎஸ் இண்டெக்ஸ்ல மேஜரான அசெட்ஸ் 3. நிறைய அசெட் இருக்கு, ஆனா மேஜரான அசெட் வந்து 3. என்னன்னா நீங்க ஆல்ரெடி நினைக்கிறது நாஸ்டாக் 100. நாஸ்டாக்ன்றது எக்ஸ்சேஞ்ச் கைஸ், நாஸ்டாக் 100ன்றது தான் அசெட். ரைட்டா? அதுதான் இண்டெக்ஸ். நாஸ்டாக் 100ன்றது இண்டெக்ஸ், நாஸ்டாக்னா அசெட். அப்புறம் S&P 500, நாஸ்டாக் அண்ட் தென் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். சரியா? இது வந்து 3. இது வந்து இதோட அண்டர்லைங் அசெட்டோட நேம் தான் இது 3. ஃபியூச்சர் அசெட் இது பேர் என்னன்னா S&P 500க்கு ஃபியூச்சர்ல பேர் ES, டவ் ஜோன்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ்ல பேர் YM, ஓகேவா? அண்ட் NQக்கு ஃபியூச்சர்ஸ்ல வந்து NQ. இது எந்த எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, இந்த நாஸ்டாக்ல கண்டெய்ன் ஆயிருக்க ஸ்டாக்ஸ் வந்து அந்த 100 ஸ்டாக்ஸ் வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் ஆகும்னா நாஸ்டாக்ல கண்டெய்ன் ஆயிருக்க ஸ்டாக்ஸ், ஓகேவா? ஐம் டெல்லிங் ஜஸ்ட் ஸ்டாக்ஸ். அதுல கண்டெய்ன் ஆயிருக்க அந்த 100 ஸ்டாக்ஸ் வந்து நாஸ்டாக்ன்ற எக்ஸ்சேஞ்ச்லயும், ஓகேவா? அண்ட் தென் NVIDIAலாம் நாஸ்டாக் அந்த மாதிரி மேஜர் ஆனதும் NYSEல நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது ரெண்டுத்துலயும் ட்ரேட் ஆகும். இது ரெண்டும் நியூயார்க்கோட டைமுக்கு இந்த மார்க்கெட் வந்து 9:30க்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு தான் ஈக்விட்டி ஓப்பன் அப்படின்ற பேரு. ஓகேவா? இந்தியன் மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இந்த நாஸ்டாக்கும் NYSEயும் 9:30க்கு ஓப்பன் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த CME இருக்குல்ல, சிக்காகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச், சிக்காகோவும் நியூயார்க்கும் நாட் வந்து கிட்ட இல்ல. சிக்காகோட டைம் வேற, ஓகேவா? இது நியூயார்க்கோட டைம் வேற. சிக்காகோட டைமுக்கும் நியூயார்க் டைமுக்கும் 1 hour டிஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அந்த 8:30 ஓப்பனை மாறி பண்றது. அதாவது இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குல்ல, சிம்பிளா சொன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாமே CMEல ட்ரேட் ஆகும் கைஸ். எதுனா இந்த S&P, YM அண்ட் நாஸ்டாக் வந்து CMEல ட்ரேட் ஆகும். ஓகேவா? ஆனா இது வந்து ஓப்பன் அந்த டைம்ல ட்ரேட் ஆகும். ஆனா இது வந்து சும்மா மூவ் ஆகுமா? இந்த 3 அசெட்டும் சும்மா மூவ் ஆகுமா? எப்போ மூவ் ஆகும் இந்த 3 அசெட்? அதாவது ஃபியூச்சர் அசெட் எப்போ மூவ் ஆகும்? மார்க்கெட் ஓபன் ஆனான்னு சொல்ல முடியாது. அண்டர்லைங் அசெட் மூவ் ஆனா, ரைட்டா? அண்டர்லைங் அசெட்னா அதுக்குள்ள இருக்க ஸ்டாக் மூவ் ஆனதுன்னா இது வந்து சும்மா அதோட என்னது டெரிவேட்டிவ். ஆமா தானே? ஆமா ப்ரோ. சரி, இப்போ இந்த நாஸ்டாக்கும் NYSEயும் மூவ் ஆகும். இப்போ எதுக்கு அப்போ 9:30 தான் ஓப்பன் ஆகுதுன்ற, அப்போ எதுக்கு அந்த 24 மணி நேரம் ட்ரேடிங் வந்து நாஸ்டாக்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் அவர் அண்ட் என்னது எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் அவர் ஆர் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் அவர் ஆர் ரெகுலர் மார்க்கெட் ரெகுலர் ட்ரேடிங் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. RTH, ETHன்னு 2 இருக்கும். சரியா? RTHனா ரெகுலர் ட்ரேடிங் அவர்ஸ். ரெகுலர் ட்ரேடிங் அவர்ஸ்னா 9:30 ஓப்பன் ஆகி அந்த 4 o'clock சம்திங் வந்து க்ளோஸ் ஆகும். அது எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இப்போ இது நார்மல் வந்து எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங், சாரி, இது எலக்ட்ரானிக் ட்ரேடிங் அவர்னா எப்போ அரௌண்ட் 18 to என்னது அந்த 16:45, அதாவது 4:45க்கு 45:55 அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. சரியா? அது மட்டும் சார்ட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேயோட இது தெரிஞ்சிடும். சரியா? இப்போ இந்த 2 டைம் ஓப்பன். இப்போ இது வந்து என்னன்னா அரௌண்ட் அந்த 24 hours கிட்ட ஓப்பன் ஆகும். ஒரு 1 மணி நேரம் மட்டும் தான் ரன் ஆகாது. சரியா? இது வந்து கொஞ்சம் நேரம் தான், அதாவது இந்தியன் மார்க்கெட் மாதிரி தான். ஏன் இந்த 2 டைமிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அசெட்ஸ் வந்து நாட் ஒன்லி இந்தியாக்கா, அதாவது அந்த கண்ட்ரிக்காக ட்ரேட் பண்ணதுக்காக ரெடி பண்ணப்பட்டது இல்லை. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல DII அண்ட் FII போத் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் பண்றாங்கன்னா அவங்களோட பேங்கிங் ஹவர்ஸ் வேற, ரைட்டா? ஸோ ஒரு கண்ட்ரி நாஸ்டாக்ன்றது வேர்ல்ட்லயே பெரிய இதாயிருச்சு. ஸோ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ட்ரேட் பண்ணணும். அதுல ட்ரேட் பண்ணணும்னா ப்ராஃபிட் பண்றதுக்காக இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு காசு இருக்கும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கமர்ஷியல்ஸ், அவங்க பிசினஸ்க்காக வராங்க. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு காசு இருக்கும். ரைட்டா? எல்லாருமே ஸ்பெகுலேட்டர்ஸ் கிடையாது. ஸ்பெகுலேட்டர்ஸ்னா பியூரா இதெல்லாம் என்ன பண்றது, பை ஆர் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்காக வரவங்க. ஒருத்தங்க ஒரு மாதிரி ஹெட்ஜ் ஃபண்ட் ஆர் ஸ்பெகுலேட்டர்ஸ். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ஸ்ல அவங்கவுங்க வேற ஏதாவதுக்காக வருவாங்க. சரி, இப்போ இவங்க FII வந்து ட்ரேட் பண்றது அவங்கவுங்க டைம் ஹவர்ஸ் வேற இருக்கும். அதுக்காக தான் இந்த எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸ் கொண்டு வந்தாங்க. 24 hours மார்க்கெட் இருக்க மாதிரி பேலன்ஸ் இருக்க டைம்ல இவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம்ல வேற கண்ட்ரி. இப்போ இந்தியாவில் இருக்கும்
இந்தியாவில் வந்து பேங்க் வந்து க்ளோஸ் ஆயிடும், அதே மாதிரி நமக்கு என்னதாயிடும், டைம் ஆயிரும். இப்போ மணி 7:40 இப்போதான் அங்க வந்து என்னது 9:30 வந்து 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுவாங்க ஈக்விட்டி மார்க்கெட், ரைட்டா? அதனால காலையிலையும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியணுன்றதுக்காக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் பேசிக்கா அவங்க பண்ணணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹவர்ஸ். இதே மாதிரி தான் இந்தியன் மார்க்கெட்ல கிஃப்ட் நிஃப்டின்னு ஒன்று உண்டு, ஓகேவா? அது எங்க ட்ரேட் ஆகும்னா எஸ்ஜிஎஸ்ல ட்ரேட் ஆகும், சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எஸ்ஜிஎஸ்ல. அங்க ட்ரேட் ஆகிறது எதுக்குன்னா அந்த இது கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அதுவும் 24 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகும். நம்ம நார்மல் நிஃப்டி தான் எவ்வளவு நேரம், கொஞ்ச நேரம் தான் ட்ரேட் ஆகும். இந்த கிஃப்ட் நிஃப்டியும் 24 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகும். எதுக்குன்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்க்காக, ரைட்டா? இப்போ அந்த இது கிஃப்ட் நிஃப்டியில அந்த 24 ஹவர்ஸ்ல வால்யூம் இருக்காது, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் வால்யூம் இருக்கும். ஏன்னா இந்தியாவோட நிஃப்டின்றது அவ்வளவு பெரிய அசட் கிடையாது. அதனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் அவ்வளவா கவனம் செலுத்த மாட்டாங்க இதுல, அந்த நாஸ்டாக்ல செலுத்துற மாதிரி. ஸோ நாஸ்டாக் அண்ட் யூஎஸ் இண்டெக்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்றது, பாப்புலர் ஆகி என்ன சொல்றது, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டாரிஃப் மார்க்கெட்ல 17,000 பாயிண்ட் போச்சு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அரௌண்ட் 6,000 பாயிண்ட் கெயின். எத்தனை நாள்ல? 3 மாசத்தோ 2 மாசத்துல. அந்த மாதிரி கெயின்ஸ் வந்து வேற எதுலயே வருமா? வராது. ஏன் வருது அதுல அப்படின்னா, அதுல கண்டெய்னர் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வேர்ல்ட்லயே டாப் கிளாஸ் ஸ்டாக்ஸ். ஆப்பிள், அமேசான், டெஸ்லா, என்விடியா, ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டாக்ஸ். அதனால என்னவா இருக்கும், எஃப்ஐஐஸ்க்கு அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பரான செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ அதனால இவங்க இதுல கவனம் செலுத்துறதுனால எல்லா டைமுமே இதுல வால்யூம் வர ஆரம்பிச்சிருச்சு. வால்யூம் இந்த சென்ஸ் வந்து அதுல இருக்கிற ட்ரேடிங் ஆக்டிவிட்டி தான் வால்யூம், சரியா? அதனாலதான் இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹவர்ஸ் அண்ட் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் இப்போ 9:30 ஓப்பன் ஆகும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே NYSEயும் அண்ட் இது நாஸ்டாக்ன்ற எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். அதனாலதான் 9:30 தான் அதோட ஓப்பன், ஈக்விட்டி ஓப்பன் அந்த ஸ்டாக்ஸ், ஓகேவா? ஈக்விட்டினா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, அந்த ஸ்டாக் பை அண்ட் ஹோல்ட் தான் பண்ண முடியும், அது மாதிரி, ரைட்டு? ஸோ நாஸ்டாக்ல வந்து நான் நாஸ்டாக் மட்டும் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், சரியா? அது மாதிரி தான் S&Pக்கும். நாஸ்டாக்ல வந்து டாப்பா மோஸ்டா நான் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான் இருக்கும். நாஸ்டாக்ல வந்து அந்த 100 ஸ்டாக்ல வந்து ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்காது, மேஜரா நான் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான் இருக்கும். அதுல பெரிய பெரிய வெயிட்டேஜ் வச்சிருக்கிறது இவங்க தான். ஆப்பிள் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறதுனால ஆப்பிள் இருக்கிறதுலே அதிகம் கிடையாது, சரியா? ஒரு சும்மா ஆர்டர் தப்பா தான் இருக்கு. பட் ஆனா இவங்க வந்து மேஜரான வெயிட்டேஜ் வச்சிருக்காங்க. இது இல்லாம நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணாலே இது எல்லாத்தையும் நம்ம நாஸ்டாக்கோட மேஜரான ட்ரெண்டா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் அந்த 12 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும், 12 பேங்கிங் ஸ்டாக்ஸ். அதோட எங்க போகுது, அதோட மூவ்மெண்ட் கண்டுபிடிச்சாலே அந்த பேங்க் நிஃப்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஆப்பிள் நிறைய வெயிட்டேஜ் வச்சிருக்கோம். அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஐஎன்சி, அண்ட் இது அமேசான், அப்புறம் ஆல்பபெட் ஐஎன்சினா கூகுளோட ஃபார்ம்லயே அதோட நேம் வந்து ஆல்பபெட் ஐஎன்சி வந்து தெரியும். அண்ட் மெட்டானா ஃபேஸ்புக், இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சிருக்கீங்க. அண்ட் என்விடியா, டெஸ்லா, பெப்சிகோ, காட்ஸ்கோனா யாருன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி சூப்பர் மார்க்கெட் எங்கன்னா யூஎஸ்ல இருக்கிறது, சரியா? சம பெருசு அவங்க காட்ஸ்கோ. அண்ட் அடோப் ஐஎன்சினா நம்ம போட்டோஷாப் எல்லாம் இருக்குல்ல, அந்த இது. ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே மேஜரா வெயிட்டேஜ் வச்சிருக்கு டெக் செக்டார்ஸ், சரியா? ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எதுவுமே இதுல யூஎஸ் இண்டெக்ஸ் இதுல நாஸ்டாக்ல இருக்காது. மேஜரா வெயிட்டேஜ் அதே மாதிரி வச்சிருக்கிறது அதிகமா யாரு, டெக் செக்டார்ஸ், சரியா கைஸ்? ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? அதே மாதிரி S&Pல வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும், 500 ஸ்டாக்ஸ். அண்ட் டவ் ஜோன்ஸ்ல என்னது ஒரு 30 ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த 30 ஸ்டாக்ஸுக்கும் அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ். அதுலயும் வந்து வேரியஸ் செக்டார் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும் டவ் ஜோன்ஸ் அண்ட் S&Pல. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அதுல கண்டெயின் ஆயிருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா ஹீட் மேப்ல போய் பாருங்க, ட்ரேடிங் வியூல, சரியா? அதுல ஹீட் மேப் வச்சீங்கன்னா அதுல வரும், அதுல பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல வெயிட்டேஜ் அதிகமா எந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் அந்த ஸ்டாக்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணாலே, ஓகேவா? அது மேல போமா கீழே போமா அனலைஸ் பண்ணாலே இந்த என்விடியா, இந்த நாஸ்டாகோ இல்ல S&Pயோ இந்த இண்டெக்ஸோட மேஜரான அந்த பெரிய இம்பல்சிவான மூவ்ஸை நீங்க கேப்சர் பண்ணலாம், ரைட் கைஸ்? இப்போ டிக்கு ஹேண்டில்ஸ் என்னன்னு பார்த்துருவோம், சரியா? இந்த இண்டெக்ஸ் எல்லாமே 0.25 to 0.50 to 0.75 அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த இதுக்கு போயிடும். அடுத்து என்னதுன்னா இங்க இருந்து 1 அந்த மாதிரி அந்த இதுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி 0.25 தான் மூவ் ஆகும். இந்த 0.25 to 0.25 மூவ் ஆகிறது பேர் தான் என்னன்னா டிக், ரைட்டா கைஸ்? ஒரு டிக்கோட வேல்யூ NQக்கு $5. ஒரு டிக்கோட வேல்யூ NQக்கு எவ்வளோ? $5, சரியா? அப்போ ஒரு ஹேண்டில் ஆர் ஒரு பாயிண்ட்னா என்னன்னா 4 டிக்கு சேர்ந்தா ஒரு பாயிண்டா ஃபார்ம் ஆகுதா? இதுதான் ஹேண்டில் ஆர் பாயிண்ட்னு சொல்லுவோம், சரியா? இந்த ஒரு ஹேண்டில் ஆர் ஒரு பாயிண்ட் கெயின் ஆர் லாஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒருவேளை நமக்கு ஃபேவரா வந்தா கெயின்ஸ், நமக்கு அப்போசிங்கா போச்சுன்னா லாஸ். ஸோ ஆச்சுன்னா நமக்கு $20 என்னது ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும், சரியா? இது
என்கியூக்கு சரியா. என்கியூனா இ மினி என்கியூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிம்பிளா சொல்லலாம், இது ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சரியா. எம்என்கியூ அப்படின்னு சொல்லுவோம். எம்என்கியூனா இந்த என்கியூவோட 1/10 ஆஃப் த பார்ட். அப்பனா என்கியூக்கு ஒரு இதுக்கு 20 ஹேண்டில்னா இதோட ஒரு 1/10 பார்ட் தான். அதாவது இதோட ரொம்ப சின்னதுன்னு வச்சுக்கோங்க, 1/10 ஆஃப் சின்னது சரியா. என்கியூக்கு என்கியூவோட 1/10 பார்ட் தான் எம்என்கியூ. ஸோ எம்என்கியூ அப்போ எவ்வளோ மூவ் ஆகும்? ஒரு ஹேண்டில் மூவ் ஆச்சுன்னா இது 20 மூவ் ஆகுது. அப்போ இது எவ்வளோ போகும்? ஒரு ஹேண்டில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நமக்கு என்ன ஆகும்? $2 ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, $2. அப்போ ஒரு டிக்குக்கு 0.50 சென்ட். ஆமா, அவ்வளவுதான் கைஸ். அதுதான் என்கியூக்கானது வேல்யூ சரியா. இதுதான் என்கியூக்கு. இதுல அதே தான். இது என்னன்னா என்கியூவும் இருக்கும் எம்என்கியூவும் இருக்கும். ஸோ எம்என்கியூ ஏன் என்கியூ ஆர் எம்என்கியூ அப்படின்னா, என்கியூ வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் லாட்ஸ் மாதிரி. அதை நம்ம வந்து அதிகமான கேபிட்டல் வச்சிருந்தா நீங்க அந்த என்கியூக்கு போகலாம், இல்ல கம்மியா வச்சிருக்கோம்னா எம்என்கியூ போகலாம். ஏன்னா எம்என்கியூ மேஜரா ட்ரேட் பண்றது நல்லது கைஸ். என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா சொல்றேன். ஓகே, எம்என்கியூ ட்ரேட் பண்றது ஏன் நல்லதுன்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் நம்ம போடுறோம், மார்க்கெட் கொஞ்சம் தூரம் மேலே போகுது, இங்க வந்து பார்ஷியல் எதனா பண்ணணும்னா பண்ண முடியாது, ஒண்ணுதான் போட்டிருக்கோம், அதை முழுசா க்ளோஸ் பண்ணணும். அதே இந்த ஒரு என்கியூ போடுறதுக்கு 10 எம்என்கியூ போட்டோம்னா இங்க கொஞ்சம் போனோம்னா ஒரு 4 கான்ட்ராக்ட் பார்ஷியல் பண்ணிட்டு மிச்சம் 6 ஹோல்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு 2 பார்ஷியல் பண்ணிட்டு மிச்சம் எவ்வளோ 4 ஹோல்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியல்ஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இதுல 2 போடுறதுக்கு இதுல 20 போடலாம். நிறைய பார்ஷியல்ஸ் பண்ண முடியும். ரெண்டும் ஒரே வேல்யூ தான், 2 மார்க்கெட்டும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும் சரியா. அதனால இதை வந்து நம்ம எம்என்கியூ சூஸ் பண்றது பெஸ்ட். சேம் கோஸ் ஃபார் இஎஸ். இஎஸ்க்கும் அதே மாதிரி. இஎஸ்க்கும் ஆனால் டிக் சைஸ் வேற, நான் சொல்லிடுறேன். இஎஸ் வந்து டிக்கு ஒன்று தான், 25 மூவ் ஆகும். இதுல ஒரு டிக்கு வந்து இஎஸ்க்கு எம்இஎஸ்ல வெறும் இஎஸ்க்கு அதிகம் சரியா. ஒரு டிக்கு வந்து மூவ் ஆச்சுன்னா அதுல எவ்வளோ, நாஸுக்கு 5, இதுல வந்து $12 வரும். $12 வரும். அப்போ ஒரு ஹேண்டில் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ? ஒரு ஹேண்டில் மூவ் ஆச்சுன்னா 50 ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அதுல 1/10 ஆஃப் த பார்ட் தான் யார், என்னது, எம்இஎஸ். ஓகேவா ப்ரோ. இது ரெண்டுத்துக்கு போட்டிருக்கேன். எனக்கு டவ் ஜோன்ஸுக்கு உண்மையிலே தெரியாது. டவ் ஜோன்ஸ் நான் இது வரைக்கும் வாழ்நாளே ட்ரேட் பண்ணதில்லை. டவ் ஜோன்ஸ்க்கு என்னன்னு தெரியுமா, நீங்க கூகுளில் போய் போட்டு பாத்துருங்க ஸ்டிக் வேல்யூ என்னன்னு டவ் ஜோன்ஸ்க்கு சரியா. டவ் ஜோன்ஸ்க்கு எனக்கு சரியில்லை சரியா. நான் அது பார்த்ததே இல்லை, வாழ்நாளே ட்ரேட் பண்ணதில்லை. இஎஸ் வந்து இதுக்கு கோரிலேஷனாக பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். டவ் ஜோன்ஸ் அதாவது ஒய்எம்க்கு நான் பார்த்ததில்லை. ரைட்டு சரி. இப்போ இந்த கான்ட்ராக்ட்னு சொன்னல, இப்போ இந்த 1 போட்டிருக்கா, 1 போட்டு இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போட்டிருக்குல்ல, இது என்னன்னா கண்டினியூஸ் கான்ட்ராக்ட் கைஸ். கண்டினியூஸ் கான்ட்ராக்ட்னா அப்படின்னா NQ1 அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் எஃப் போட்டிருக்குன்னா கண்டினியூஸ் கான்ட்ராக்ட். கண்டினியூஸ் கான்ட்ராக்ட்னா இப்போ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பைரி ஆகும். என்னென்ன மாசம்னா மார்ச் அண்ட் ஜூன் அண்ட் செப்டம்பர் அண்ட் டிசம்பர். அதாவது ஜான் டு மார்ச் ஒரு கான்ட்ராக்ட், அப்புறம் மார்ச் டு ஜூன் ஒரு கான்ட்ராக்ட், ஜூன் டு செப்டம்பர் ஒரு கான்ட்ராக்ட், செப்டம்பர் டு டிசம்பர் ஒரு கான்ட்ராக்ட். இந்த மாதிரி 3 மாசத்துக்கு எக்ஸ்பைரி ஆகும். அதாவது 3 மாசம் முடியும் போது அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா அந்த அசெட்டை நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அசெட்னா இந்த இது இஎஸ்ஹெச் இப்போ வந்து மார்ச் முடிஞ்சு ஜூனுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செப்டம்பர் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இஎஸ்யூ அதே மாதிரி என்கியூயூ எம்என்கியூயூ அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த யூ எம் ஹெச் அண்ட் ஜெட்ன்ற இந்த ஆல்பபெட்ஸ் ஆர் சேம் ஃபார் எத்தனை வருஷம் வந்தாலும் சரியா. இது அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் வந்து என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சாதான் அடுத்த கான்ட்ராக்ட் வருமானு கேட்டா இல்ல, ஒரு தொடர்ந்து 21 கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸ்க்கான கான்ட்ராக்ட் வந்து இப்பவே வந்திருக்கும். அதாவது இப்போ வந்து இப்போ வந்து நம்ம செப்டம்பர் மந்த் பண்ணிருக்கோமா, அதுக்கு அடுத்த 21 மாசத்தோட கான்ட்ராக்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். ஆனா கரண்டா இருக்கிற கான்ட்ராக்ட்ல வால்யூம் அதிகமா இருக்கும். இதுல ஒரு 1000 பேர் ட்ரேட் பண்றாங்கன்னா இதுல வந்து வெறும் எவ்வளவு, ஒரு 200 பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படியே போக 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 கம்மியா தான் இருக்கும். ஓகேவா. ஏன்னா அதுக்கு அந்த அதிகமா ஏன் ரொம்ப இதா யூஸ் பண்றாங்க, அடுத்தடுத்த வருஷம் கான்ட்ராக்ட் யூஸ் பண்றாங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஸ்பெகுலேட் ஹெட்ஜிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படி யூஸ் பண்றாங்க, எந்த அளவுல புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க, ஏன் அவ்வளவு 21 மாசம் கன்சிக்யூட்டிவா இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க? அவங்களுக்கு அந்த டைம் பீரியட் ஆஃப் டைம் தான் அவங்களுக்கு நீட் இருக்கனாலயா ப்ரோ? இருக்கலாம். அதுதான் அந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வரைக்கும் அவங்க வந்து லாங் டர்மா ஏதோ ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் வந்து இவங்க ஆக்டிவா வச்சிருப்பாங்க. ஆனா அதுல வால்யூம் கம்மியா இருக்கும். வால்யூம் கம்மியா இருக்கும்போது ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னது மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் சரியா. ஸோ அதனால இப்போ இந்த இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. ஹெச்ன்றது மார்ச் மந்த் கான்ட்ராக்ட், எம்ன்றது ஜூன். இது வந்து இஎஸ்க்கு மட்டும் இல்ல கைஸ், என்கியூக்கும் இதுதான், ஒய்எம்க்கும் இதுதான், எம்ஒய்எம்க்கு அதே தான், எம்இஎஸ்க்கும் அதே தான், எம்என்கியூக்கும் அதே தான், இது மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸ்க்கும் அதே தான். சரியா நண்பர்களே, புரியுதா? இது அந்த ஃபார்முலா நான் சொன்னல, அந்த ஸ்டாக்ஸோட ஆவரேஜை வச்சு எப்படி என்கியூவோட பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்றத ஃபார்முலா. ரைட்டு தானா?
எதுவும் சந்தேகம் இருக்கா? ஓகே, சூப்பர். ஸோ எம்என்கியூக்கும் இதுக்கும் மேஜரா இருக்க டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ சைஸ் வந்து இது ஈவன் தோ மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸோட எம்என்கியூ இது சரியா? ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் guys, தண்ணி குடிச்சுக்கிறேன். சரி, இது எம்என்கியூன்னு வச்சுக்கோங்க, இது என்கியூ சரியா? இஎஸ்க்கும் அதே தான், இது இஎஸ், இது எம்ஏஎஸ். ஒய்எம்க்கும் அதே தான், ஒய்எம் எம்என் எம்ஒய்எம். ஓகேவா? சரி, இது வேணாம் கொஞ்சம். ரைட்டு கைஸ். இப்போ சைஸ்ன்னு பார்த்துட்டோம்னா இது லார்ஜ் ப்ரோ. இதை கம்பேர் பண்ணும்போது இது லார்ஜ். ஓகேவா? இதுக்கு மேல லாட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இதுலேயே நீங்க மல்டிபிள் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். அரௌண்ட் 50 கான்ட்ராக்டோ 100 கான்ட்ராக்டோ அது போட்டுக்கலாம் சரியா? அது எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். இது எம்இஎன்கியூன்றதுல 1/10 பார்ட், அதாவது இதுல 1ன்றது சரி, இதுல 1ன்றது இது 10 சேர்ந்தாதான் இது 1க்கான சமம். அதனால இது இதுல கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. இதுல ஒரு கான்ட்ராக்ட் போட்டா இதுல 1/10 தானே ஆகும். இதுல 100 ரூபா ஆகுதுன்னா இதுல எவ்வளவு ஆகும்? 10 ரூபா தானே ஆகும் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு சரியா? அது மாதிரி ரிஸ்க் எக்ஸ்போஷர்னா நம்ம என்னது ரிஸ்க் ஸ்டாப் லாஸ் எதனா வைக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது இதுல அதிகமா இருக்கு, இதுல கம்மியா இருக்கும். இது யாருக்குன்னா உங்க அக்கௌண்ட் சைஸ் பெருசா இருக்கு, நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா மட்டும்தான் அக்கௌண்ட் சைஸும் பெருசா இருக்கும். அதுதான் ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா உங்க அக்கௌண்ட் சைஸ் பெருசா இருக்கும். ஸோ அப்போது நீங்க இந்த மினி கான்ட்ராக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம இப்போ வந்து நியூ ட்ரேடர் ஒரு சின்ன சைஸ் அக்கௌண்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் எம்என்கியூ. ஆனா ஆஸ் அ பெரிய ட்ரேடராக இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு எம்என்கியூ ட்ரேட் பண்றது பெஸ்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்மளால பார்ஷியல்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். ஸோ இதுதான் மேஜரா இருக்கிறது. வேற எதாவது நான் மிஸ் பண்ணிருக்கேன்னா தெரியல. ஏன்னா இதுல போட்டது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். வேற எதுவும் எனக்கு ஞாபகமும் வரல. நிறைய இருக்கு இதுல. டெரிவேட்டிவ் வந்து இன்னும் நிறைய விஷயம் இன்டெப்தா போகலாம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஒரு கடல் தான் கைஸ் சரியா? இதுல பாண்ட், டெப்ட் அது இதுன்னு இருக்கு. நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதுன்றதுனால தான் இந்த இது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. அப்போது புதுசா ஏதாவது விஷயம் வந்து தெரிய வரலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த 4 விஷயம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதோட முடியுது கைஸ், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ அபவுட் என்கியூ அண்ட் ஃபியூச்சர்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி. ஓகே தானே? ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேளுங்க. அப்போது வேணா நான் போடாத விஷயம் உங்களுக்கு தெரிய வரலாம். ப்ரோ அந்த ஃபீச்சர்ஸ்ல அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை பத்தி சொல்லுங்க. அது சொல்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அது சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ, நான் அதை இன்க்ளூட் பண்ணல, சாரி. ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் எந்த ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டாலும் ப்ரோ, ஃபண்டட் அக்கௌண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டுமே சேம் பிசினஸ் மாடல் தான் சரியா? எப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம 100 பைக் இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா? அரௌண்ட் வந்து 100 பைக்காரங்க வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஒரு ஆள் வந்து மாசம் 1000 ரூபாய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. 1000 ரூபாய் கட்டுறாங்க. அப்போ 100 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 1 லட்ச ரூபா ஆச்சு. 1 லேக் சரியா? 1 லேக்ஸ் ஆச்சு. இப்போ வந்து அதுல 100 வண்டியும் ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு வண்டிக்கு ரெடி பண்றதுக்கு காஸ்ட்டே வந்து ஒரு 30,000 ஆகுதுன்னா 100 வண்டி ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த 1 லேக் அவனுக்கு பத்தாது. ரைட்டா? ரைட்டு தானே? ஸோ மேஜரா ஆனால் அந்த மாதிரி ஆகாது. 100 வண்டியும் ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகிறதுன்றது ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ அப்படி ஆனால் கூட இவங்க ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த 1 லட்சத்தை வச்சு பாண்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கொலாட்ரல்ஸை வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அதை வச்சு இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. ஓகேவா? இது வந்து இப்படி பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா மேஜரா 90 வண்டிஸ் வந்து நல்லா தான் இருக்கும், அந்த 10 வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ அதனால அதை கொடுத்து மேனேஜ் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இந்த ப்ராஃப்ரூமோட பிசினஸ் மாடல் புரிஞ்சுக்கோங்க கைஸ். நிறைய பேர் இன்னும் அந்த ஸ்பிளிட்டை வச்சு தான் அவங்க ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வாய்ப்பு இல்லை சரியா? இப்போ வந்து 100 பேர் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு ப்ரீமியம் கேட்டீங்க. ப்ரீமியம் அப்படின்னா என்ன? ப்ரீமியம்னா என்ன? பிரைஸ் ப்ரீமியம்ல டிஸ்கவுண்ட்ல அந்த ப்ரீமியம் இல்லை. ப்ரீமியம்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். இது வந்து ஆப்ஷன்ஸ் டெர்மினாலஜி அண்ட் ஃபினான்ஷியல் டெர்மினாலஜியில் ப்ரீமியம். அதாவது அண்ட் நீங்க இன்சூரன்ஸ்லாம் கட்டுறீங்கன்னா ப்ரீமியம் தான் கட்டுறீங்க மந்த்லி. அப்படின்னா என்னன்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். அது அந்த ப்ரீமியம் வந்து நீங்க என்னது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் நான் ரீஃபண்டபிள். உங்களுக்கு அந்த வேற ஏதோ ஒரு இதுதான் கிடைக்கும் சரி? அந்த ப்ரீமியம் வந்து நம்ம கட்டுறோம்ல. இப்போ நீங்க ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து $49 வாங்குறாங்க. 90 எவ்வளோ $50 வச்சுப்போம். 100 பீப்புள்ஸ் வாங்குறாங்க. எவ்வளோ ஆச்சு? அப்போ $5000 ஆச்சு சரியா? உங்களுக்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது உலகத்துக்கே தெரியும். இதுல 90% ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆயிடுவாங்க இந்த சேலஞ்சில். ஆமா தானே? ஆமா தானே? ஸோ இது 10 பேர் வந்து வெளியே பாஸ் ஆகி வருவாங்க. ஸோ இப்போ இந்த 90%ஓட காசு எவ்வளோ ஆச்சு? $4500. ரைட்டா? ஆமா, 4500 தானே? 4500. இந்த $4500 இந்த 10% வின் பண்றதுன்னு கொடுத்துருவோம். ஓகேவா?
ஸோ திஸ் இஸ் வாட் என்னன்னா ஃபியூச்சர்ஸோட இது. அப்போ ஒரு ப்ராஃபிரம் சூஸ் பண்ணும்போது நீங்க பாத்துக்கோங்க, புதுசா இருக்கிற ப்ராஃபிரம்கிட்ட கிளைண்ட்ஸ் அதிகமா இருக்க மாட்டாங்க. ஸோ அவன் இந்த ரொட்டேஷன் பண்றது கம்மி. பெருசா இருக்க ப்ராஃபிரம் தான், அதுக்கு தான் ப்ராஃபிரம்ஸ் வந்து ஒரு கெட்ட பேர் கூட வர விட மாட்டாங்க. வர விட்டாங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. புதுசா வாங்கினா மட்டும்தான் அவன் இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு பே அவுட்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? அப்படி அவன் புதுசா யாரும் வாங்கலைன்னா அவன் இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு பே அவுட்ஸ் கொடுக்க முடியாது. கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் கெட்ட பேர் வரும். மொத்தமா அந்த ரொட்டேஷன் அவன் பண்ண முடியாது. சரியா? அதனாலதான் இப்ப ஃபண்டிங் விப்ஸ் மேல கெட்ட பேர் இருக்காதனால புதுசா வாங்கிட்டே இருப்பாங்க டெய்லி. அதுல ஃபெயிலும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் என்னன்னா ஸ்மூத்தா அந்த பே அவுட்ஸை கொடுத்துட்டே இருப்பான். அது மாதிரிதான் டாப் ஸ்டெப். ஸோ புதுசா இருக்கிற பேரு புதுசா இப்பதான் ஓப்பன் ஆகுதுன்னா அவங்களால ரொட்டேஷன் பண்ண முடியாது. இந்த ரொட்டேஷன் சரியா கைஸ்? ஸோ ரொட்டேஷன் பண்ண முடியாது. அதனால இந்த ப்ராசஸ்ல மாட்டிப்பாங்க. இப்போ ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் எனக்கு ஃபெமிலியரான ஒன்று அண்ட் நான் யூஸ் பண்ற ஒன்று டாப் ஸ்டெப். சரியா? ஒரு நல்ல ப்ராப்ளம். இதுல வந்து இதெல்லாம் ரெகுலேட்டடாக கேட்டா எதுவுமே ரெகுலேட்டட் கிடையாது கைஸ். பட் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு சம் மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க அதை எப்படி பண்ணணும் என்னன்னா உங்க ஆடிட்டர்ஸ் யாருன்னா கேட்டா தெரிஞ்சிடும். சரி, இப்போ டாப் ஸ்டெப் இருக்கு. டாப் ஸ்டெப்ல ரூல் என்னன்னா அரௌண்ட் வந்து நீங்க வந்து $3,000 ப்ராஃபிட் பண்ணும். 50K சைஸ் நான் எடுத்துக்கிறேன். 50K சைஸ்ன்றது ஐடியலான ஒரு அக்கௌண்ட். இதுக்கு வந்து மந்த்லி ஃபர்ஸ்ட் நான் அதோட ஃபீ எல்லாம் என்ன சொல்லிடுறேன். டாப் ஸ்டெப் எடுத்துக்கிறோம். 50K சைஸ் எடுத்துக்கிறோம். 50K ஃபீ வந்து 48 to 49 நினைக்கிறேன். ஆமா, $48 to $49 மந்த்லி. சரியா? மந்த்லி இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போ நீங்க கிளியர் பண்ற வரைக்கும் இந்த மந்த்லி ஃபீயை கட்டணும். சரியா? இப்போ நீங்க மாசமே எடுத்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 49 முடிஞ்சு. அப்படி இல்லை, நீங்க மாசத்துல வந்து ஒரு $1,500 ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் மந்த் அப்படியே கண்டினியூ ஆகும். சரியா? அதை வச்சு நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும்? சரின்னு கிளியர் பண்ணிடும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஃபேஸ்க்கு மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு $150 ஆக்டிவேஷன் ஃபீ வாங்குவோம். எதுக்கு ஆக்டிவேஷன் ஃபீ? இதுவும் அவனுக்கு அந்த ரொட்டேஷனுக்காக காசு. சரியா? வெறும் $50 மட்டும் வாங்கினா அந்த ஏன்னா பேஅவுட்ஸ் வந்து இவன் பெரிய பெரிய பேஅவுட்ஸ் தான் கொடுக்குறான் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு. ஸோ இந்த $150 வாங்கினா என்னது மொத்தமா ஒரு ஆள்கிட்ட $200 வாங்கிடலாம். என்னன்னா $200 ஒரு மாசத்துல இவன் கிளியர் பண்ணிட்டான்னா, ஒருவேளை இவன் ஒரு மாசத்துலயே கிளியர் பண்ணிட்டான்னா கூட இருக்கிறதுல ஒஸ்ட் கேஸ் எவனாவது ஒருத்தன் ஒரு மாசத்துலயே கிளியர் பண்ணிடுவான். பண்ணிட்டா 150 ஆக்டிவேஷனும் கெட்டினாதான் எக்ஸ்பிரஸ் அக்கௌண்ட்டுக்கு போவோம். எக்ஸ்பிரஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கம்பைன் கைஸ். கம்பைன்னா அந்த எவாலுவேஷன் ஃபேஸ், அதாவது அந்த நம்ம டெஸ்ட் மாதிரி செக் பண்றாங்கல்ல அந்த ஃபேஸ். ஸோ இன்னும் செகண்ட் வந்து இது எக்ஸ்பிரஸ்க்கு போகணும்னா என்னது இந்த 150 நம்ம பே பண்ணணும். எதுக்கு இந்த 150 வாங்கலாம்? ஆக்டிவேஷன் ஃபீ, அதாவது நமக்கு சிஎம்இ டேட்டா தரோம், டேட்டா ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. வெறும் $50 வச்சு நிறைய பேர்கிட்ட வாங்கினா பத்தாதுல. ஸோ இந்த ஆக்டிவேஷன் வச்சா அந்த ரொட்டேஷனுக்கு இவனுக்கு அந்த மணி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபீ ரைட்டா கைஸ்? இது வந்து வாங்கிக்கிறாங்க. இதுல மேஜரா ஆக்டிவேஷன் இல்லாத ஃபார்ம்ஸும் இருக்கு. அவங்க என்ன ஆக்டிவேஷன் இல்லாத ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? சரி, இப்போ அப்படி வச்சிருப்பாங்க. இல்லாட்டி உங்களை பே அவுட் எடுக்கிறது கஷ்டமா வச்சிருப்பாங்க. சரி, இந்த ஆக்டிவேஷன் பே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி கிளியர் பண்ணணும், ரூல்ஸ் என்ன அப்படின்னு டாப் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு ஒரு ரூல் கைஸ். நான் டாப் ஸ்டெப்பை சொல்லிடுறேன். அடுத்து நீங்களே அந்த மேஜரான எல்லா ரூல்ஸும் புரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த ஃபார்மோட FAQ செஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இவங்களோட 50K ரூல் என்னன்னா 3 சைஸ் தான் கைஸ் வச்சிருக்காங்க. 50, 100K அண்ட் 150K கைஸ். ரைட்டா? சரி, 50K இவங்களோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரே ஃபேஸ் தான், எந்த இது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து ஒரு $2,000 வந்து ரிஸ்க் பண்ணிக்கலாம். இந்த $2,000ன்றது நாட் அ ஸ்டாட்டிக் ஒன். ஸ்டாட்டிக்னா அப்படியே இருக்கும். ஸ்டாட்டிக் ஒன் கிடையாது. இது இட்ஸ் நாட் அ ஸ்டார்டிங் ட்ராடும், இட்ஸ் அ ட்ரையலிங் ட்ராடும். ட்ரையலிங் ட்ராடும் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நம்ம டார்கெட் வந்து $3,000 பண்ணணும். 3,000 6% அண்ட் இது வந்து ஒரு 4%. ரைட்டா? 50K. ஸோ இதுதான் நம்மளோட கோல். ஸோ இது என்னன்னா இந்த ட்ரையலிங் ட்ராடும் அப்படின்னா என்ன அப்படின்னு மீனிங்னா இந்த $2,000 வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்கௌண்டோட பேலன்ஸ் 50K இருக்கு. ரைட்டா? 48 தான் லாஸா இருக்கும். 48,000 தான் லாஸ். ரைட்டா? நம்ம இப்போ ஒரு வேலை 51 பண்ணிட்டோம்னா இந்த லாஸ் வந்து மூவ் ஆகி இங்க வந்துடும் 49. அதாவது எப்படின்னா நம்ம கரண்டா இருக்கிற இதுக்கும் என்னத்துக்கு ப்ராஃபிட்டுக்கும், சரியா, கரண்டா இருக்க ப்ராஃபிட்டுக்கும் நம்ம எஸ்எலுக்கும் இந்த கேப் வந்து இருக்குல்ல, இந்த ட்ராடும் டிடி அண்ட் கரண்டா இருக்கிற கரண்ட் ப்ராஃபிட்டுக்கும் கேப் எப்பவுமே ஒரு 2,000 தான் இருக்கும். அன்டில் நீங்க வந்து ப்ராஃபிட்ல 2,000 பண்ணிட்டீங்க, 52 பண்ணிட்டீங்கன்னா 50,000 வந்து அப்படியே லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் முன்னாடி வராது. எங்க வராதுன்னா இதுக்கப்புறம் 50,100 அந்த மாதிரி முன்னாடி வராது. 2,000 மேல பண்ணிட்டா அங்கேயே லாக்கு.
ஒரே நிமிஷம்ங்க. சரி கைஸ், இப்போ என்னன்னா அந்த 2000 பண்ணிட்டோம்னா இது மூவ் ஆகாது. இந்த எஸ்எலுக்கும் இது நம்ம டிராடவுனுக்கும் நம்மளோட கரண்ட் ப்ராஃபிட்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது, அந்த இது 2000 பண்ணிட்டோம்னா 2000, அதாவது 52 பண்ணிட்டோம்னா இந்த 50,000 லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1000 பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிட்டோம். சரியா? இதே தான் இது வந்து அதே மாதிரி இந்த இதுல வந்து இன்னொரு கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கு. அது ப்ரோ எப்படின்னா, நீங்க சொல்றது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்டா ப்ரோ? ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்னா இல்ல ப்ரோ, ப்ராஃபிட் இது ஆமா டாப் ஸ்டெப்ல ஃப்ளோட்டிங் தான். ஃப்ளோட்டிங்னா அரௌண்ட் வந்து ஃப்ளோட்டிங் கிடையாது, அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ற வரைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணாதான். ஓகே ஓகே. எண்ட் ஆஃப் த டேன்னு ஒன்று இருக்கு, அதாவது அந்த டேவோட எண்ட்ல தான் கணக்காகும் அது. இது வந்து இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணா கணக்காயிடும் டாப் ஸ்டெப்ல. ப்ரோ ஏபெக்ஸ்ல ஏபெக்ஸ்ல ஃப்ளோட்டிங் இருக்கு ப்ரோ. ஏபெக்ஸ்ல ஃப்ளோட்டிங் இருக்கு. அந்த ஃப்ளோட்டிங் 1500 இருக்கு. ஏபெக்ஸ்ல நிறைய ரூல் இருக்கு ப்ரோ, புதுசு புதுசா. ஏபெக்ஸ் எனக்கு ஏதாவது சூஸ் பண்ணாதீங்க ப்ரோ. ஏன்னா நீங்க இப்ப பே அவுட்ஸ் போடுற போது ஏபெக்ஸ்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் கேட்கறான். ஓகேவா? இன்ஃபுளுசர், ஒரு பெரிய இன்ஃபுளுசர் சர்மானே ட்ரேட்ஸ்னு ஒருத்தன், அவனுக்கே கேட்டான் அந்த மாதிரி. அவன் ட்விட்டர்ல போட்டு இது பண்ணா, அதுக்கப்புறம் அவனுக்கு பே அவுட்ஸ் கொடுத்தானுங்க. ஸோ ஏபெக்ஸ்ல நிறைய ஹிடன் ரூல்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஏபெக்ஸ்ல வந்து இன்னொன்னு என்னன்னா அந்த ஃப்ளோட்டிங் இருக்கு. ஃப்ளோட்டிங் இருக்கு, அது பேர் ஏதோ ஒரு டிராடோன் ப்ரோ, டிஸ்டில் டிராடோன். டிஸ்டில்டு டிராடோன்னா ஏதோ ஒன்று சொல்றாங்க அது பேரு. அது வந்து 1500 வரைக்கும் இருக்கும், $1500 வரைக்கும் இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங்ல அது மூவ் ஆகும். அதெல்லாம் ஒஸ்ட் ப்ரோ, அது எடுக்காதீங்க. ஏன்னா ஒருவேளை உங்க ட்ரேட் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 3 hour கிட்ட போயிட்டு திருப்பி பிரேக் ஈவன் அடிச்சாலே அந்த இடத்துல அந்த டிஸ்டில் டிராடோன் அடிச்சு நிறைய அக்கௌண்ட் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க ட்ரேட் என்னன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, அப்படியே நீங்க போட்டதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா டார்கெட் போயிடணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த புல் பேக் வந்தாலே என்னது அந்த ஃப்ளோட்டிங் பீரியட்ல கனெக்ட் ஆயிரும். அதனால அந்த ஏபெக்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணாதீங்க. சரி, இப்போ இதுல டாப் ஸ்டெப்ல கன்சிஸ்டன்சி இருக்கு. கன்சிஸ்டன்சி என்னன்னா 50% கன்சிஸ்டன்சி எவாலுவேஷன்ல மட்டும், அதாவது அந்த நம்ம கிளியர் பண்ற வரைக்கும் மட்டும் கம்பைன், அதாவது அந்த கம்பைன்ன்ற அந்த இதுல மட்டும் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல, கம்பைன் ஸ்டேஜ்ல மட்டும் இருக்கு. இந்த 50Kக்கு எல்லா சைஸுக்குமே எவ்வளவுனா 50% கன்சிஸ்டன்சி. அப்படின்னா என்ன, உங்களோட டோட்டல் டார்கெட் இருக்குல்ல, டோட்டல் டார்கெட்ல 50% மேல ஒரே நாள்ல பண்ணிருக்க கூடாது. 50% மேல டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு நாள்ல பண்ணிருக்க கூடாது. டோட்டல் ப்ராஃபிட் வந்து டோட்டல் ப்ராஃபிட் டிபின்னு வச்சுக்கோங்க. டோட்டல் ப்ராஃபிட் $3000 ரைட்டா? 3000ல 50% வந்து 1500. ஆமா, அதான் இந்த 1500க்கு மேல ஒரே நாள்ல நீங்க பண்ணிருக்க கூடாது. இதை 2 நாளா எடுத்து பண்ணணும். ஒரு நாள் 1500, இன்னொரு நாள் 1200, இல்ல அதுக்கு கம்மியா கூட பண்ணலாம். அதாவது 750 அந்த மாதிரி எத்தனை நாள், 4 நாள் பண்ணிக்கலாம். இல்ல 500 வச்சு எத்தனை நாள், 6 நாள் பண்ணிக்கலாம். எப்படியோ பண்ணிக்கலாம். ஆனா 1500க்கு மேல ஒரே நாள்ல பண்ணிருக்க கூடாது. ஓகேவா? இதுதான் கன்சிஸ்டன்சி ரூல். இது வந்து ஏன்னா நீங்க 2 நாளா பண்ணணும். இதுவும் எதுக்கு வச்சிருக்கான், ஒரே நாள் நீங்க பண்ணிட்டு கிளியர் பண்ண கூடாது. இது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்க கிளியர் பண்ணா அவனுக்கு லாஸ். எல்லா ஃபோமும் அதுதான். சரியா? நீங்க கிளியர் பண்ணா உங்களுக்கு லாஸ். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ரூலுமே இவ்வளவு டிஃபிகல்ட்டா வைக்கிறது. சரியா? ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட இதை ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்றது அப்படின்னுவாங்க. சம்ஃபார்ம்ல பெஸ்ட் ரேட் ஆமா அது இருக்கு. நான் 50% தான் சொல்றேன். ஒரு ஃபார்ம்ல 30 இருக்கு, 40 இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்குதான். 50% மட்டும் நான் சொல்றேன். டாப் ஸ்டெப்ல என்ன இருக்குன்னு சொல்றேன் கைஸ். 30%னா அந்த டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து 30% இருக்கும் கன்சிஸ்டன்சி. அதாவது 30% மேல ஒரே நாள்ல பண்ணக்கூடாது. அதான் கன்சிஸ்டன்சி. சரியா? இப்போ 1500க்கு மேல பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க 2000 பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி ஸ்கோரை 50க்கு கொண்டு வரணும். அப்படின்னா எப்போ கொண்டு வர முடியும், எப்படி கொண்டு வர முடியும்? டார்கெட் 4000 போனாதான் என்னது அந்த கன்சிஸ்டன்சி 50% கொண்டு முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 2000 பண்ணிட்டீங்கன்னா, சரியா? இதை பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும் கைஸ். டாப் ஸ்டெப் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பிரஸ்க்கு போயிடுங்க. எக்ஸ்பிரஸ்க்கு போனதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி கிடையாது, ஆனால் அந்த ட்ரைடிங் டவுன் அப்படியே கண்டினியூ. இது எக்ஸ்பிரஸ்க்கு போனோம்னா உங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0ல இருக்கும். 50,000 தர மாட்டான், ஆனால் அந்த 50,000க்கான கேப்பபிலிட்டி இருக்கும். ஆனால் 50,000ல இருக்காது, பேலன்ஸ் 0ல இருக்கும். -2000 பண்ணா லாஸ். அதே மாதிரி பிளஸ் எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். அது நம்ம லைவ் இது இல்லை, ஸோ எவாலுவேஷன்ல சரி எக்ஸ்பிரஸ்ல. அதனால இப்போ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து பிளஸ்ல எவ்வளவு கொண்டு வரோமோ அதுக்கப்புறம் தான் இது. இப்போ ஒருவேளை பிளஸ்ல வந்து நம்ம 3000 கொண்டு வந்துட்டோம். சரியா? 3000 கொண்டு வந்துட்டா நம்மளோட இப்போ இது எவ்வளோ, டிராடவுன் எவ்வளோ இருக்குன்னா 0க்கு மேல மூவ் ஆகாது. 0 தான் நம்மளோட டிராடவுன். இதுக்கப்புறம் நீங்க பிளஸ் 3000 கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் 0 போனாதான் அக்கௌண்ட் பிரீச் ஆகும். சரியா? இப்போ பே அவுட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன ரூல் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் $200 ஒரு நாளைக்கு கணக்குல 5 நாள் வந்து நம்ம மினிமமா 5 நாள் பண்ணிருக்கணும். ஒரு நாளைக்கு $200 அப்படின்ற கணக்குல 5 நாள் பண்ணிருக்கணும். அந்த 5 நாள் கன்சிக்யூட்டிவ் டே இல்ல, தொடர்ந்து அடுத்த நாள் இல்ல, எப்படி வேணா பண்ணிருக்கலாம். ஒரு நாளைக்கு $200 மினிமம் கணக்குல 5 நாள் பண்ணியிருந்தாதான் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஒரு பே அவுட்டுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ 3000, இதுல 50% தான் போட முடியும் பே அவுட். அதாவது 1500 தான் எடுக்க முடியும். இப்போ 1500 எடுத்துட்டீங்க வெளியே, இப்போ உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் 1500 இருக்கும். இந்த 1500 தான் அடுத்த டைம் என்னது இதுக்கு யூஸ் பண்ண முடியும், டிரா டவுன் தான். சரியா? இதுதான் 1500 தான் டிரா டவுனா யூஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் மாதிரி அதாவது ஜீரோக்கு போனா பிரீச் ஆயிரும். சரியா? இந்த 1500 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பே அவுட்டுக்கு எக்ஸ்பிரஸ்ல எவ்வளவு எடுக்க முடியாது, 5000 ரூபாய்க்கு மேல ஒரு பே அவுட்ல எடுக்க முடியாது. ஒரு பே அவுட்டுக்கு 5000 ரூபாய்க்கு மேல எடுக்க முடியாது. சரி, இப்போ வந்து 1500 எடுத்துட்டீங்க, மிச்சம் 1500 இருக்கு. திருப்பி அதே மாதிரி இதை எப்படி வெளியே எடுக்கிறது, அப்படியே எடுத்துக்கலாமான்னு கேட்டா இல்ல, மறுபடியும் $200 இன்டூ 5 நாள் பண்ணிருந்தா மறுபடியும் இந்த 1500ல எவ்வளவு எடுக்க முடியும், 750 வெளியே எடுத்துக்கலாம். திருப்பி உங்க டிராடவுன் எவ்வளவு இருக்கும், 750. அப்படி இருக்காது, ஏன்னா 1500ல கண்டினியூ பண்றோம். 5 நாள் 200 பண்ணாலே மறுபடியும் 1000 எக்ஸ்ட்ரா ஆயிடும். அப்புறம் 2500 இருக்கும் பேலன்ஸ். ஸோ 2500ல பாதி எவ்வளோ, 1250 வெளியே எடுத்துக்கலாம். 1250 உங்க டிராடவுனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் கைஸ். இதுதான் இது வந்து இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இது வந்து இதுலயே நமக்கு பே அவுட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எக்ஸ்பிரஸ்லயே. இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் தான் டாப் ஸ்டெப்போட லைவ். அப்படின்னா என்ன, நீங்க இந்த 200 × 5 நாள்ன்ற கணக்குல 30 நாள் $200 பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை லைவுக்கு மாத்திடுவாங்க. லைவுக்கு மாத்திட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா, நீங்க டெய்லி பே அவுட்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த மினிமம் 5 நாள் $200 பண்ணணும்னு கணக்கு கிடையாது, டெய்லி பே அவுட்ஸ் போட்டுக்கலாம். $200 மினிமம்ன்ற கணக்கு 5 நாள் பண்ண தேவையில்லை, டெய்லி பே அவுட்ஸ். அண்ட் தென் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். அதுல மேக்ஸிமம் 5000 தானே போட முடியும். அதே மாதிரி 50% தானே அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து எடுக்க முடியும். அது மாதிரி கிடையாது, நீங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்களோ $10,000 பண்ணியிருந்தாலும் எடுத்துக்கலாம், எவ்வளவு பண்ணியிருந்தாலும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் அந்த என்னது 5 நாள் பண்ணணும்னு கிடையாது. அதே மாதிரி ஒரு பே அவுட்டுக்கு $5000 இருந்தாலும் கிடையாது. ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, உங்க அக்கௌண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டாப் ஸ்டெப்ல இருக்கிற 3 இது. நான் மேஜரா எல்லா ஃபர்ம்ஸ்லயும் இதுதான் இருக்கும். ஆனா அந்த கன்சிஸ்டன்சி பெர்சன்டேஜ் வந்து சில ஃபர்ம்ஸ்ல என்னன்னா கன்சிஸ்டன்சி போத் எவாலுவேஷன்லயும் இருக்கும் அண்ட் நீங்க லைவ் அக்கௌண்ட்ஸ், அதாவது நீங்க ஃபண்ட் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறமும் இருக்கும். அதை செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுவே அந்த கன்சிஸ்டன்சி பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். சரியா? இதுல 50னா அதுல ஒன்று சேஞ்ச் ஆகும். ரைட்டு தானே நண்பர்களே, புரியுதா? ப்ரோ இப்போ வந்து எப்படி சொல்ல, டாப் ஸ்டெப்னா மந்த்லி பே பண்ற மாதிரி தானே இருக்கு ப்ரோ. இப்போ வந்து டாப் ஸ்டெப்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபீச்சர்ஸ் ஆரம்பிக்க போறோம்னா மந்த்லி பே பண்ண மாதிரி அது மாதிரி தான் இருக்கா ப்ரோ? இப்போ மந்த்லி பே பண்ணாம ஒரு வாட்டி பை பண்ண ஃபண்டிங் மாதிரி ஃபண்டிங் டிக்ஸ்ல ஒன்று இருக்கு. ஆனா ரேட் அது கூட ப்ரோ, 300 என்னமோ வரும் அந்த மாதிரி மந்த்லி ப்ரோ. ஆமா. ஏன் நீங்க ஃபியூச்சர்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபியூச்சர்ஸ்ல இருக்க அசெட்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாஸ் பண்ணணும்னா US100 CFT-ஆ இருக்கும். ஒருவேளை நீங்க மந்த்லி கட்ட முடியலன்னா US100 CFT-ஆ இருக்கும். அதை வச்சு நீங்க ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பே அவுட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இதுல மூவ் ஆகலாம். ஆமா ப்ரோ, இப்போ நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வாரமா அதான் பார்த்துட்டு இருக்கேன். US100ல தான் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, போன ஒரு வாரமா கேட்டேன். ஆமா, பொறுமையா போய்க்கலாம். அதான் கரெக்ட் ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம பே அவுட் போடுறோம்ல ப்ரோ, எனக்கு வந்து அந்த ட்ரைலிங் டாவுன் வந்து 2000 கீழே வந்து போகக்கூடாது. அதுக்கு எப்படி ப்ரோ பண்ணணும்? இப்போ நம்ம பே அவுட் நீங்க அதிகமா அப்போ நீங்க அதிகமா போட்டுக்கணும். அப்புறம் நீங்க ப்ராஃபிட்ஸ் அதிகமா பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா இப்போ 3000 பண்ணிருக்கீங்கன்னா அதுல 1000 மட்டும் எடுத்துட்டு 2000 ரூபாய் வச்சுக்கணும். இல்ல 3000 ரூபாய் அப்படியே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பண்ணிருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்த வாட்டி லாஸ் பண்ணிக்கலாம் பே அவுட்டுக்கு அப்புறம் திருப்பி ட்ரேட் பண்ணும்போது. அவ்வளவுதான், அது நீங்க பண்ற ப்ராஃபிட்ல தான் ப்ரோ இருக்கு. சரி ப்ரோ. ப்ரோ வேற ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க கைஸ். ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸ் பத்தி சொல்றீங்களா? ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரோ எந்த ஃபோமும் தனிப்பட்ட முறையில எனக்கு தெரியாது ப்ரோ. நான் ப்ளூ கார்டியன்லாம் யூஸ் பண்ணது இல்லை ப்ரோ. நான் டாப் ஸ்டெப் யூஸ் பண்ணிருக்கேன், அதான் சொல்றேன். அதுவுமே அஃபிலியேட் கிடையாது டாப் ஸ்டெப், ஏன்னா இந்தியாவில் ரெகுலேட்டடே கிடையாது எதுவுமே, நான் சொல்லிடுறேன். ஆனா ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்சி ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியல. ஆனா போத் எவாலுவேஷன் அண்ட் ஃபண்டட் ஸ்டேஜ்லயுமே கன்சிஸ்டன்சி இருக்கு. நீங்க அவங்க FAQ செஷனை இல்லாட்டி அவங்க இதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ப்ரோ. ப்ளூ கார்டியன்ல என்ன ப்ரோ தெரியணும்ன்றீங்க, உங்களுக்கு என்ன டவுட் அது கேளுங்க. ரிவ்யூ தான் கேக்குறேன். ஃபீட்பேக் ரிவ்யூனா இல்ல ப்ரோ, யூஸ் பண்ணது இல்ல ப்ரோ. அதுல ஓகே ப்ளூ கார்டியன் நான் யூஸ் பண்ணது இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரோ, ஒரு ஃபர்மை சூஸ் பண்றீங்கன்னா நான் சொன்னேன்ல, அவங்க கிட்ட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் நிறைய பேர், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருந்தா அவங்க பே அவுட்ல எந்த இஷ்யூ வராது, ஸ்மூத்தா இருக்கும். ஹலோ ப்ரோ. அப்புறம் வந்து இந்த அக்கௌண்ட் பே அவுட்லாம் எதுல ப்ரோ, டாலர்ஸ்ல வந்து கொடுப்பாங்களா இல்ல
ஆமா எப்படி ப்ரோ, ப்ரோ டாப் ஸ்டெப்ல வந்து ஏசிஹெச் ஒயர் மூலியமா தருவாங்க. ஏசிஹெச் ஒயர்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப என்ஐஆர் அக்கௌண்ட் இது மாதிரிலாம் வந்தா ஃப்ரீஸ் ஆகுது ப்ரோ அக்கௌண்ட். ஆமா ப்ரோ, நீங்க அதுக்கு தான் இது கரண்ட் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டா அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருந்து மூலியமா தான் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆகாது ப்ரோ. நீங்க உங்க பேங்க் சைட்ல ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. இது மாதிரி என்னன்னா, நான் வந்து ஒரு என்னது இன்டர்நேஷனல் யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனில ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றேன். ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ்க்கான சேலரின்னு சொல்ல முடியாது, ஃப்ரீலான்ஸ்க்கான பே தருவாங்க. ஓகேவா? ஃப்ரீலான்சர்லாம் சேலரி கிடையாது, தெரியுது இல்ல ப்ரோ? ஃப்ரீலான்சர்னா நம்ம பண்ற ஒர்க்குக்கு ஏத்த காசு தானே, அதான் ஃப்ரீலான்சர். ஸோ அதனால அந்த மாதிரி தருவாங்க. அதனால அதை நான் இது பண்றதுக்கு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே. வேற கைஸ், வேற என்ன டவுட் இருக்கலாம்? ப்ரோ ஃபியூச்சர்ஸ் வந்து 10 மினிட்ஸ் டிலே இருக்குல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ, அதுக்கு சிஎம்இ டேட்டா நீங்க வந்து காசு கொடுத்து வாங்கணும் ப்ரோ. அப்படி இல்லைன்னா நீங்க ப்ராப்ளம் வாங்கினாலே, அதாவது டாப் ஸ்டெப் வாங்கினா ப்ராஜெக்ட் எக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் தராங்கன்னா அதுலயே அந்த டேட்டா வந்துடும், அந்த டிலே. ஆனா இப்ப ட்ரேடிங் வியூ பிரீமியம் இருக்கணும் தானே ப்ரோ அதுக்கு? ஆமா, சிஎம்இ போடணும்னா ட்ரேடிங் வியூ பிரீமியம் இருக்கணும். ஆனா ஒருவேளை நீங்க ஏபெக்ஸ் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏபெக்ஸ் அதாவது ட்ரேடர் வெயிட் தராங்கல்ல, ட்ரேடர் வெயிட் தருவாங்க பிளாட்ஃபார்ம். ட்ரேடர் வெயிட் தரும்போது அவங்க சிஎம்இ டேட்டா தந்துருவாங்க. அதை நீங்க ட்ரேடர் வெயிட்ல போய் எனேபிள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க இதுலயே இதுல கனெக்ட் பண்ண உடனே அந்த டிலே மட்டும் போயிடும். ஆனா 5 செகண்ட் டிலே இருக்கும். 5 செகண்ட் டிலே பெருசான்னு கேட்டா எனக்கு பெருசு ப்ரோ, எனக்கு பெருசு. ஏன்னா நான் 15 செகண்ட் ட்ரேட் பண்ணுவேன்ல, அதனால எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க 1 மினிட் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த 5 செகண்ட் டிலே பெருசா இருக்காது. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த இது டாப் ஸ்டெப்ல அந்த அக்கௌண்ட் எடுத்து ட்ரேடர் வெயிட்ல கனெக்ட் பண்ணாலுமே இந்த ட்ரேடிங் வியூல அந்த 5 செகண்ட் இருக்குமா ப்ரோ? ஐயா பிரேக் ஆகுது ஐயா, மறுபடியும் சொல்லுங்க ஐயா. இல்ல, டாப் ஸ்டெப்ல அக்கௌண்ட் ட்ரேடர் வெயிட்ல கொடுத்து ட்ரேடர் வெயிட் எடுத்து ட்ரேடிங் வியூல கனெக்ட் பண்ணோம்னா அந்த 5 செகண்ட் அப்பயும் இருக்குமா ப்ரோ? ஆமா, அந்த 5 செகண்ட் ட்ரேடர் வெயிட்ல எது எடுத்து ட்ரேடிங் வியூல நீங்க போட்டாலும் 5 செகண்ட் டிலே இருக்கும். ஏன்னா அது ட்ரேடிங் வியூ பிரீமியம் இல்லாத ஃபீச்சர். பிரீமியம் போட்டாதான் அந்த 5 செகண்ட் டிலே போகும் ட்ரேடிங் வியூல. ஓகே. இல்ல இப்ப ட்ரேடர் வெயிட்லயே நம்ம போய் சார்ட் பார்த்தோம்னா அந்த அது நல்லா இருக்கும். ட்ரேடர் வெயிட்ல பார்த்தா டிலே இருக்காது, ட்ரேடர் வெயிட்க்குள்ள டிலே இருக்காது. ஆனா ட்ரேடர் வெயிட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், எனக்கு அப்படி தெரியும். ஏன்னா இந்த டாப் ஸ்டெப்பும் அதாவது ப்ராஜெக்ட்ஸும் ட்ரேடிங் வியூவும் சிமிலரா இருக்கும். இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா இருக்கேன்னா எனக்கு இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் ப்ரோ. எல்லாம் சார்ட் தான், அதை பட்டனை எப்படி பை செல் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் ரெஃப்ளெக்ஸ் ஸ்பீடா பண்ணணும், ஏன்னா நான் 15 செகண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுனால கொஞ்சம் டப்பு டப்புன்னு ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஸ்பீடா இருக்கும். அதனால எனக்கு அந்த தெரியாத பிளாட்ஃபார்ம்ல நான் யூஸ் பண்ணா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும்ல. தட்ஸ் வாட். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ, அமைதியா இருக்கீங்க. ஓகே தானே ப்ரோ? புரியுதா ப்ரோ? அகில் ப்ரோ தானே கேட்டீங்க? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, புரியுது. சரி சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க கைஸ். ப்ரோ டாப் ஸ்டெப் லைவ்க்கு 30 days $200 இருக்குன்னு சொன்னீங்களா ப்ரோ? அது கண்டினியூஸா இருக்கணுங்களா? என்னது ப்ரோ? கன்சிக்யூட்டிவ் கிடையாது ப்ரோ, எப்படியானா இருக்கலாம். அந்த லைவ் அக்கௌண்ட் போறதுக்கு கன்சிக்யூட்டிவா இருக்கணும்னு இல்ல, தொடர்ந்து இருக்கணும்னு இல்ல, எப்படியானா இருக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ லைவ் அக்கவுண்ட்க்கு என்ன ரெக்யூர்மென்ட் சொல்லிருந்தீங்க? எனக்கு கேட்கல சரியா. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? இல்ல லைவ் அக்கவுண்ட்க்கு மாத்துவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு நெட்வொர்க் சரியா இல்ல. அப்ப என்ன சொன்னீங்க? அதான் லைவ் அக்கௌண்ட் வந்து நீங்க 30 days $200 வந்து பண்ணிட்டா நமக்கு லைவ் அக்கௌண்ட் மூவ் பண்ணிடுவாங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு 200 வின்னிங் டே கணக்கு, அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து 200 கணக்குல மினிமம் 200, அது எவ்வளவு இருக்கலாம் மேக்ஸிமம். அந்த கணக்குல வந்து பண்ணிட்டு 30 நாள் பண்ணிருந்தோம்னா நம்ம லைவ் மூவ் பண்ணிடுவாங்க ப்ரோ. மேக்ஸ் வந்து 5 அக்கவுண்ட் வச்சுக்கலாம் அப்படிதானே ப்ரோ? ஆமா, மேக்ஸ் வந்து 5 அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அது என்ன சைஸ் வேணா இருக்கலாம். நீங்க 50K வச்சிருந்தாலும் 5 தான் வச்சிருக்க முடியும், 150K வச்சிருந்தாலும் 5 தான் வச்சிருக்க முடியும். ஸோ அந்த ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு சைன்இனுக்கு ஒரு லாகின் கிரெடென்ஷியல்ஸ்க்கு நீங்க 5 அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ப்ரோ. டாப் ஸ்டெப் அது எப்படி ப்ரோ காப்பி ட்ரேட் பண்றது? ப்ராஜெக்ட் எக்ஸ்லே பண்ணிடலாம். அதுலயே ப்ராஜெக்ட் எக்ஸ்ல ஆக்சஸ் உண்டு ப்ரோ. அதுக்கு அதுலயே ஒரு லீடர் அக்கௌண்ட் போட்டு ஃபாலோ அக்கௌண்ட் 2 போட்டோம்னா 3 போட்டோம்னா 4 போட்டோம்னா அந்த லீடர் அக்கௌண்ட்ல என்ன ட்ரேட்ஸ் போடுறோமோ அது அப்படியே காப்பி ஆகும். ஒரு 50K அக்கௌண்ட் இன்னொன்னு 100K அக்கௌண்ட்னா அதுக்கு எப்படி ப்ரோ ரிஸ்க் வச்சுக்கலாமா நம்ம அதுல ஏத்த மாதிரி? இல்ல, நீங்க அப்படி எடுக்கிறது வேஸ்ட். அது ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ண முடியாது. நீங்க அப்படி எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா ஒரே சைஸ் எடுத்தா பெஸ்ட் ப்ரோ. அதுல பண்ண முடியாது, அந்த சைஸ் வந்து வேற வேற கரெக்டா விழாது.
நீங்க தனித்தனியா அப்படி நீங்க எடுத்தாலும் தனித்தனியா பண்றது தான் பெஸ்ட். ஓகே ப்ரோ அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ன்னு சொல்றீங்களா, அது என்ன ப்ரோ எனக்கு புரியல. ப்ராஜெக்ட் எக்ஸ்னா ட்ரேடிங்கோட ஏபிஐ மாதிரி ப்ரோ. இருங்க ப்ரோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதை ஓகே என்னோட அக்வா ஃபண்ட் வச்சு அக்வா அக்கௌண்ட் வச்சு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே ட்ரேடிங் வியூ மாதிரியே இருக்கும் ப்ரோ. அப்படியே அதுல வந்து ஆ எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். ஓகே. ப்ரோ நீங்க ட்ரேடிங் வியூல எக்ஸிக்யூட் பண்றீங்க, ப்ராஜெக்ட் எக்ஸ்ல பண்றீங்க ப்ரோ? ப்ராஜெக்ட் எக்ஸ் ப்ரோ. ப்ராஜெக்ட் எக்ஸ் தான். ப்ராஜெக்ட் எக்ஸ் பார்க்க ஓகே ட்ரேடிங் வியூ மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க எக்ஸிகியூஷன்ஸ்லாம் போடுறல ஸ்டோரியில, அதில் பார்க்க ட்ரேடிங் வியூ மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ப்ராஜெக்ட் எக்ஸ் நண்பா. அது பேடா ப்ரோ ப்ராஜெக்ட் எக்ஸ்? நம்ம வந்து பே பண்ணா தான் யூஸ் பண்ண முடியுமா இல்ல அது ஃப்ரீயா? இல்ல நம்ம இந்த அக்கௌண்ட் வாங்குறோம்ல அப்பம்போது இதை தான் தருவாங்க. ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். என்னோட அக்வா ஃபண்டோட ப்ராஜெக்ட் எக்ஸை ஷேர் பண்றேன். ஏன்னா என்னோட இது வந்து ஐபேட்ல இருக்கு. டாப் ஸ்டெப் தெரியுதா கைஸ்? இது இவன் தான். ஆமா ப்ரோ. இது என்னோட எவாலுவேஷன் அக்கௌண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா? ஸோ அப்படியே டாப் ஸ்டெப் மாதிரி இருக்கும். இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட் பை எத்தனை கான்ட்ராக்டோ போட்டுட்டோம்னா வந்துடும். ஸ்டாப் லாஸ் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு நண்பர்களே. இது அப்படியே தான் ட்ரேடிங் வியூ மாதிரி இருக்கும். இதுல வந்து ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க சார்ட் கம்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதெல்லாம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்ல இந்த 4 சார்ட் வரதெல்லாம் இதெல்லாம் இதுலயே தந்துருவோம். ஃப்ரீ தான். அதே மாதிரி செகண்ட் ஸ்டார்ட்லாம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணும். ப்ரீமியம் ஃபீச்சர்ல இந்த ஒன் செகண்ட் ஸ்டார்ட் வரைக்கும் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் தானே டாப் ஸ்டெப்ல. சரி ட்ரேடிங் இல்ல இதுல ஃப்ரீயா தந்துரும். அக்வா மட்டும் தான் அப்படி தருதா ப்ரோ? இல்லாம டாப் ஸ்டெப்ல இல்ல ப்ரோ இது வேற வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ் ப்ரோ. எல்லாரும் இந்த பிளாட்ஃபார்ம் ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க மெட்டா ட்ரேட் வேணுமா சி ட்ரேட் வேணுமா சூஸ் பண்றீங்கல்ல. ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. சிஎஃப்டி அக்கவுண்ட்ல அது மாதிரி ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட்ல எல்லா ஃபார்ம்ஸும் இந்த மாதிரி டாப் ஸ்டெப்ஸ் இது ப்ராஜெக்ட் எக்ஸ் தருவாங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ் நீங்க சூஸ் பண்றது என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் ப்ரோ இருக்குதுலயே. ட்ரேடோ ரேட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ராஜெக்ட் எக்ஸ் பெஸ்ட். நம்ம ட்ரேடர்ல லாகின் பண்ணி திருப்பி மெட்டா ட்ரேடிங் வியூல கனெக்ட் பண்றத விட ப்ராஜெக்ட் எக்ஸ்ல இது பண்ண ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா இல்ல அப்படி இல்ல. ட்ரேடோ ரேட்ல கனெக்ட் பண்ணா அந்த டிலே இருக்கும். இந்த மாதிரி 4 சார்ட்டை கம்பேர் பண்ற அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காது. டேட்டா வந்து அந்த இது நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் நல்லா சித்தா இருக்கும். அதுதான். ஓகே ப்ரோ ஓகே. இப்ப பிகினரா வாங்குறோம்னா பிரீமியம் வாங்க தேவையில்லை ட்ரேடிங் வியூல ப்ராஜெக்ட் எக்ஸ் இருந்தா. ப்ராஜெக்ட் எக்ஸ் இருந்தா எதுக்கு ப்ரோ? ப்ராஜெக்ட் எக்ஸ்ல எல்லாமே பாத்துக்கலாம். ஃபியூச்சர்ஸ் அசெட் எல்லாமே ஃபியூச்சர் அசெட்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். இப்போ கரன்சி பேர்ஸ் பார்க்கணும்னா கரன்சி பேர்ஸ் வந்து நீங்க அதுல பார்த்துட்டு ட்ரேட் பண்ணணும்னா இதுல வந்து 6C பண்ணிக்கலாம். 6C வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இது யூரோவோட கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸ். 6B வந்து என்னத்தோடது நம்ம பவுண்டோடது. அது மாதிரி ஒரு ஃபியூச்சர் கரன்சி பேர்ஸும் இருக்கு. அதையும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. கோல்டு ஜிசி சில்வருக்கு எஸ்எல் அது எல்லாமே மேஜரா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆமா சிஎல் க்ரூட் ஆயில் அதுதானே எல்லாமே மேஜரா பண்ணிக்கலாம் ப்ரோ. அக்வா ஃபீச்சர்ஸ்க்கு அதே ரூல்ஸா ப்ரோ? ட்ரைலிங் ட்ராண்ட் ஒன்னு ப்ராஃபிட்லாம்? ஆமா அதேதான் கன்சிஸ்டன்சி மட்டும் ரெண்டு இதுலயும் இருக்கும். இந்த அக்வா ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் நான் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் வச்சிருந்த கைஸ். நான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஏன்னா ஐபேட்ல வந்து நான் வந்து என்னோட டாப் ஸ்டெப் வச்சிருப்பேன் கைஸ். அதில் எக்ஸிக்யூட் பண்றது வசதியா இருக்கும். நான் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு இந்த பிசில இருக்க இந்த அக்வா அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படியே அதுலயும் இது ட்ரேட்ஸும் எடுத்து தான் இருப்பேன். அது எவ்வளவு ப்ரோ மந்த்லி? இதுவும் மந்த்லி அக்வா வந்து மந்த்லி வந்து 25ல இருந்தே ப்ரொவைட் பண்றான் ப்ரோ. அக்வா வந்து மந்த்லி 25K அக்கௌண்ட் வந்து $30 ப்ரோ. ஆக்டிவேஷன் கிடையாது அக்வால. இந்த 150 கேட்டவனா. ஆனா அக்வா பே அவுட் தரானா என்னன்னு தெரியல ப்ரோ. நான் இப்பதான் எடுத்திருக்கேன். இப்போ புதுசா வந்த பிளாட்ஃபார்மா ப்ரோ அது? ஆமா அக்வா வந்து ஆனா பே அவுட்ல தந்திருக்கான் ப்ரோ. தருவான் ஃபர்ஸ்ட். ஆனா எவ்வளவு நாள் வந்து எப்படி சொல்றதுன்னா நீங்க ஃபுல் டைமா பண்றீங்க அதுதான் நம்பி இருக்கீங்கன்ற பட்சத்துல டாப் ஸ்டெப் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்றது எதையுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா எல்லாமே ரெகுலேட்டட் கிடையாது. இப்ப ஃபண்டிங் விப்ஸ் எப்படி ப்ரோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல. அது மாதிரி டாப் ஸ்டெப்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஃபண்டிங் விப்ஸும் எப்போ மூடுவான்னு தெரியாது யாருக்கும். ஆமா ஆமா அது ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபண்டட் நெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மை ஃபண்டட் ஃபாரெக்ஸ்னு ஒன்று உண்டு MFF. அது நல்லா இருந்துச்சு. அது வந்து 2022 நான் உள்ள வரும்போது மூடிட்டு போயிட்டாங்க அந்த மை ஃபண்டட் ஃபாரெக்ஸ். அதுக்கப்புறம் ஃபண்டட் நெஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ ஃபண்டிங் பிப் நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் டாப் ஸ்டெப் அந்த ஃபண்டிங் பிப் மாதிரி ஃபாரெக்ஸ்ல இருக்க ஃபண்டிங் பிப் மாதிரி டாப் ஸ்டெப் இப்போ ஓகேவா இருக்கு. ஸோ அதுதான் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் எங்க சொல்லுங்க.
ப்ரோ எல்லாருமே மோஸ்ட்லி என்கியூ தான் ட்ரேட் பண்றாங்க. இஎஸ் வந்து சும்மா எஸ்எம்பி பார்க்க இது மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. இல்ல இஎஸ்லயுமே என்ட்ரி எடுக்கலாமா இல்ல என்கியூல தான் மோஸ்ட்லி எடுக்கிறாங்க? ஏன் ரீசன் வந்து என்னோட சைஸ் நான் பார்த்த ரீசன் என்னன்னா, அதுல 500 ஸ்டாக்ஸ் இருக்கு ப்ரோ. இஎஸ்ல ஒரு 250 மேல 250 கீழே போச்சுன்னா ஆவரேஜ் ஆயிடுச்சுன்னா கன்சாலிடேட் ஆகும். மோஸ்டா கன்சாலிடேட்டிவ் ஆகுன்றதை விட அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளவு அக்ரெசிவா மேலேயோ கீழே ஓலட்டைலா மூவ் ஆகாது. இதுல மேஜரா டெக் செக்டார் தான் வெயிட்டேஜ் வச்சிருக்கு. ஒரு டெக் செக்டார் ஸ்டாக் மேல போச்சுன்னா அந்த செக்டார் எல்லாத்துக்குமே தான் அந்த இம்பாக்ட் இருக்கும். மேல போகும் இல்ல கீழே போகும். அப்போ அந்த என்கியூல அந்த இது இருக்கும். ஆனா ரெண்டுமே ரெண்டுமே பாசிட்டிவ் கோரிலேட்டட் அசெட்டா இருந்தாலும் அந்த டிக்ஸும் ஹேண்டில்ஸும் மூவ் ஆகுறதுன்றது என்கியூல வே மோர் கிளீனரா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். சம்டைம்ஸ் என்கியூ அந்த மாதிரி என்னது அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆவரேஜ் ஆகும்போது அடி வாங்கும். இஎஸ் வந்து நல்லா போகும். அதனாலதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்களும் அதனாலதான் நேஸ் பண்ணுவாங்க. ஐசிடியும் அதனாலதான் நேஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாரு. இஎஸ் வந்து எஸ்என்பியோட இடிஎஃப் இருக்கு ப்ரோ, ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். அந்த இதை வந்து இஎஸ் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். எல்லா வருஷத்தை காட்டிலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ அது இஎஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்டா வந்து நல்லதா இருக்கும். ட்ரேடபிளுக்கு பார்த்தோம்னா என்கியூ வந்து ஒரு பக்காவான அசெட்டா இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம 9:30 அப்புறம் ஓகே அது ஓகே ப்ரோ. அது இல்லாம வந்து 9:30 நியூஸ் வந்து இப்போ ட்ரேட் பண்ற மாதிரி மோஸ்ட்லி வந்து 9:30 நியூஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுவீங்களா இல்ல மேனிபுலேட் ஆகலாம்? ஒரே நிமிஷம் ப்ரோ, எனக்கு ஏதோ பிரேக் ஆகுது ப்ரோ, நீங்க சொல்ற கேட்கல. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ வந்து நியூஸ் வருது இல்ல ப்ரோ, ஹை இம்பாக்ட் நியூஸ். அன்னைக்கு ட்ரேட் பண்றது வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்களா இல்ல என்ன ப்ரோ? இல்ல அது அந்த மேனிபுலேஷன் ஸ்வீப்பை வச்சு ட்ரேட் பண்ணுவீங்களா? ப்ரோ அது மேனிபுலேஷன் கிடையாது ப்ரோ. நியூஸ் வந்து இப்போ என்ன கேட்டீங்கன்னா ப்ரோ, நீங்க அது மேனிபுலேஷன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு எனக்கு தெரியல ப்ரோ. நியூஸ் வந்து நான் பாக்குறது வந்து எல்லா டைமை விட நியூஸை மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மிச்சம் எந்த டைமையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மிச்சம் எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரேண்டமா ஆன்டிசிபேட் பண்றது தான். அதாவது எதிர்பார்ப்புனால மட்டும்தான் எடுக்கிறோம். ஆன்டிசிபேஷனா எதிர்பார்ப்பு கைஸ், அதை வச்சு தான் எடுக்கிறோம். நியூஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படின்னா நியூஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐ வருது. சிபிஐ என்னன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், வெச்சஸ் என்னன்னா அந்த டைம்ல இது வரும் ப்ரோ. எது அதாவது சிபிஐல வந்து என்னன்னா இன்ஃபிளேஷன் டேட்டா தான் ரிலீஸ் ஆகும். சரியா? அந்த டேட்டா வந்து பாசிட்டிவா வந்தா டாலர் மேல போகும், அது நெகட்டிவா வந்தா டாலர் கீழே போகும். அதுதான் மாதிரி தான் இந்த நாஸ்டாக். ஸோ இந்த டைம்ல தான் அதுக்கு தான் இவங்க வந்து யார் இன்ஸ்டிடியூஷன் வந்து இதில் ட்ரேட் பண்றாங்க. அப்போ ஏன் நம்ம நியூஸை ட்ரேட் பண்ண மாட்டோம்னா வாலட்டைலா இருக்கும் ப்ரோ, ஸ்லிப்பேஜ் வரும். ஓகேவா? நம்ம ஒரு இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இன்னொரு இடத்துல போய் விழும். அந்த ஸ்லிப்பேஜ் அந்த ரீசன்னால தான் நம்ம இது நியூஸ் எடுக்கலையே தவிர அது மேனிபுலேஷனா டிஸ்ட்ரிபியூஷனான்றத வந்து அந்த நியூஸோட அந்த டேட்டா தான் முடிவு பண்ணும் ப்ரோ. அது ஆனா அது வந்து மேனிபுலேஷனா டிஸ்ட்ரிபியூஷனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க சொன்ன மேனிபுலேஷனா இருந்திருக்கும். பட் ஆனா அது மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனால அந்த நியூஸோட டேட்டா தான் முடிவு பண்ணுமே தவிர எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ்குள்ள கொண்டு வரக்கூடாது. புரியுதா ப்ரோ? நீங்க சொல்ற நியூஸ்ல வந்து கண்டிப்பா மேனிபுலேட் பண்ணணும்னா டெக்னிக்கல் எவ்வளவோ அதே அளவு ஃபண்டமெண்டலும் இருக்கு ப்ரோ. இப்போ டெக்னிக்கல்ஸ் இப்போ என்ன கேட்டீங்கன்னா இப்போ டெக்னிக்கல்ஸ்லாம் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்றீங்க ரைட்டா? ஃபண்டமெண்டல்லாம் என்ன நடக்குதோ அதுதான் ப்ரோ அந்த சார்ட்ல காட்டுறது டெக்னிக்கல். அந்த ஃபண்டமெண்டல் நடக்கிறத வச்சுதான் வாங்கி மூவ் ஆகுது. அதனாலதான் அந்த சார்ட்ல காட்டுறது டெக்னிக்கல்ஸ் ரைட்டா? ஓகே ப்ரோ, நான் ஏதோ உங்களுக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லு ப்ரோ. இதுதான் பாக்குறீங்க நீங்க எல்லாம். இப்போ ஒரு ஃபுல் டைமா பண்றீங்கன்னா 4 விஷயமும் முக்கியம் ப்ரோ. ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியம், டெக்னிக்கல் முக்கியம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுமே நம்ம என்னன்னா சும்மா கால்குலேட் பண்றது மட்டும் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த ரிஸ்க்கை நம்ம வைக்கிறதுன்றதுமே சைக்காலஜி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஒரு 25%, டெக்னிக்கல் ஒரு 15, அப்புறம் மிச்சம் எல்லாமே சைக்காலஜி தான் வச்சுக்கோங்களேன் ரைட்டா? ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம அப்ளை பண்ண முடியாது நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு. சரியா? ஏன்னா இப்போ வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மேலதான் போகும்னு சொல்லுதுன்னா மார்க்கெட் மேல போகும், ஆனா கீழே வந்துட்டு மேல போகும். அதை வந்து நம்ம டெக்னிக்கல் தான் புரிஞ்சுக்க முடியாது. கீழே வந்துட்டு மேல போதா என்னன்னு. லாங் டேர்மா ஃபண்டமெண்டல்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ லோவர் டேர்ம்ல நமக்கு டெக்னிக்கல்ஸ் தான் என்னது கரெக்டா இருக்கும். ஆனா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியம், இது முக்கியம். ஃபுல் டைமா பண்றீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து சும்மா நம்ம என்ன கால்குலேட் பண்ற வரைக்கும் தான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம அப்ளை பண்றது, ஓவர் ட்ரேட் பண்றாம இருக்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம $300 தான் வைக்கணும்னு நினைக்கிறோம் லாஸ், அப்படி அதை வைக்கணும்னு தோன்றதே என்னது? அதை வைக்கிறோம், கன்ஃபார்ம் அதை தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுமே என்னது? சைக்காலஜி தான். ஸோ சைக்காலஜி தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குமான பேஸே என்ன கேட்டீங்கன்னா. ஓகே ப்ரோ. இப்போ மோஸ்ட்லி வந்து ஃபண்டமெண்டல் வந்து நீங்க எப்படி ப்ரோ எதை பாப்பீங்க? நியூஸ் பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் நியூஸ் நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. மேக்ரோ நிறைய இருக்கு. அதாவது மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க ப்ரோ, சென்ட்ரல் பேங்கோட மானிட்டரி பாலிசி, அப்புறம் கவர்மெண்ட்ஸோட ஃபிஸ்கல் டெலிசிட்,
சாரி டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், ஜிடிபி, அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. இதை வந்து நிறைய அன்னைக்கும் யாரோ கேட்டாங்க ஃபண்டமெண்டல்ஸ் எங்க ப்ரோ லேர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல லேர்ன் பண்ணிட முடியாது. ஸோ ஒரு விஷயம் நீங்க கத்துக்கும் போது, ஒரே விஷயம் ப்ரோ வசந்த் ப்ரோ நான் சொல்றேன் என்னன்னா, அதாவது ஒரே விஷயத்த நம்ம கத்துக்கும் போது அதுல ஒரு புது விஷயம் கத்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐனா என்னன்னு பார்க்கும்போது நீங்க வந்து பிபிஐ என்ன பார்ப்பீங்க, ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க பிபிஐனா. ஸோ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்னன்னா நம்ம வாங்குறது. கோர் சிபிஐனா, கோர்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபுட்டு மேஜரான இது. சிபிஐனா எல்லா இதுவும். ஸோ எல்லா என்ன சொல்றேன்னா, கோர் சிபிஐனா இன்ஃப்ளேஷன் ரேட் ஃபார் அந்த மேஜர் அத்தியாவசிய பொருட்கள், அதாவது ஃபுட்டு, ஷெல்டரு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ், இதுக்கான இன்ஃப்ளேஷன் சரி இருக்கா இல்லையான்னு பாக்குறது. வெறும் சிபிஐனா எல்லா பொருட்களான சிபிஐ. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு அதை பார்க்கும்போது நமக்கு இந்த பிபிஐ என்னன்னு தெரியணும். ப்ரொடியூசரோட பிரைஸ் இண்டெக்ஸ், ப்ரொடியூசர் சைட்ஸ், அதாவது அந்த அந்த ப்ரொடியூசரை அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றவங்க சைடு இன்ஃப்ளேஷன் எப்படி அது. அதுக்கப்புறம் இது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அப்படின்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்னா எவ்வளவு பேருக்கு வேலை இல்லாம இருக்கு, ஓகேவா, எவ்வளவு பேருக்கு அந்த கண்ட்ரில யூஎஸ்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வந்து வேலைக்கிழமை வருதுன்னா எவ்வளவு பேருக்கு வேலை இல்லாம இருக்கு. ஏன் வேலை இல்லாம இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மானிட்டரி பாலிசினா என்னன்னா சிம்பிளா சென்ட்ரல் பேங்கோட இன்டர்வென்ஷன் ப்ரோ. அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து எப்படி வந்து ஒரு கண்ட்ரியை வந்து அந்த கண்ட்ரியோட எக்கனாமி ஆர்கனைஸ் பண்றாங்க, ஒரு 4 ஃபேக்டர்ஸ்க்காக தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அது கவர்மெண்ட் பண்ண முடியாது, ஏன் சென்ட்ரல் பேங்க் பண்ண முடியும்னு சொல்றேன். ஏன் வேலை வாய்ப்பு கண்டிக்கிறத சென்ட்ரல் பேங்க் பண்ண முடியும்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட். அது அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம், அண்ட் தென் இன்ஃப்ளேஷனை மேனேஜ் பண்றது, அண்ட் அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை ஸ்மூத்தா க்ரோ பண்றது, அண்ட் அந்த கரன்சியோட சப்ளை அண்ட் டிமாண்டை மேனேஜ் பண்றது. ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், அதாவது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இவங்க எப்படி என்ஷூர் பண்ண முடியும்? கவர்மெண்ட் தானே பண்ண முடியும் கேட்டா இல்ல, இவங்க தான் என்ஷூர் பண்ணணும். ஏன்னா இப்போ இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவங்க தான் செட் பண்ணுவாங்க ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்துச்சுன்னா பேங்க்ஸ் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டை கம்மியா கொடுப்பாங்க. கொடுத்தா நியூ பிசினஸ் ஓப்பன் ஆகும். நியூ பிசினஸ் ஓப்பன் ஆனா நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நீங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலும் லோன் வாங்கி தான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து காசு இருந்தாலும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்டட் வித் என்னது லோன்ஸ் தான். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் என்னது இந்த லோன் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணா இது பண்ண முடியும். ஸோ அடுத்து சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதுல தான் பாண்ட் மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகும். செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பை அண்ட் செல் யார் கூட பண்ணுவாங்கன்னா பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் கூட பண்ணும்போது அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னேன், அந்த எக்கனாமியை க்ரோ பண்றதுக்கான ரீசனும் இந்த இன்ஃப்ளேஷனை கட் பண்றது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து தான் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டைம் வருது. சரி, என்எஃபினா நான் ஃபார்ம் பேரோல். நான் ஃபார்ம் பேரோல்னா இது இருக்குல்ல, நான் ஃபார்ம் அப்படின்னா ஃபார்மிங் செக்டர்ல இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, அதுதான் நான் ஃபார்ம் பேரோல். சரியா? எஃப்ஓஎம்சி, இது ஃபெட் ஓப்பன் மீட்டிங் கமிட்டி, அதாவது ஃபெட்டோட ஒரு என்னது ஸ்பீச் மாதிரி. சரியா? இது மாதிரி இந்த நியூஸஸ் மட்டும் இதை நான் சொல்றேன். இது இல்லாம நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் ப்ரோ ஃபண்டமெண்டல்ஸா. ரைட்டா? இதெல்லாம் நீங்க ஏன் லேர்ன் பண்ணணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட் வந்து என்னன்னு புரிஞ்சிருக்கீங்கன்னா எல்லாரும் சும்மா இதனாலதான் ஆல்காரிதம்லாம் ரன் ஆகுது அது இதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அது இல்லை, இந்த ஃபண்டமெண்டல்ஸா லேர்ன் பண்ணாதான். இப்போ மெக்கானிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் எல்லாரும் மோஸ்டா யூஸ் பண்ணுவீங்க, அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் அந்த மாதிரி மெக்கானிக்கலா. ரைட்டா? ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து எவால்வ் ஆகும், எல்லாருக்கும் தெரியும் ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். மெக்கானிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காலம் நாளைக்கு ஒரு காலம் ஃபுல் டைமா பண்ண போறீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க பண்ணணும். ஃபுல் டைமா யாருனாலும் ட்ரேடா வந்து கெரியரா எடுக்கிறீங்க அப்படின்னா. சரியா? அதனால இந்த மாதிரி எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டு வரணும். ஓகேவா ப்ரோ? சரி கைஸ், ஏதாவது வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. போவல் ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா ப்ரோ, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஜெரோம் போவல் வந்து ரிசைன்டு. அதுக்கு பதில் யார் ப்ரோ வருவாங்க? இப்ப அது எப்போ வருவாங்க அந்த மாதிரி தெரியுமா? தெரியல ப்ரோ, எனக்கு தெரியல ப்ரோ. நான் நியூஸ் இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்டு ராஜா ப்ரோ தான் சொன்னார் இன்னைக்கு. அது என்ன இன்னும் பார்க்கல ப்ரோ. நாளைக்கு நான் வந்து நியூஸ் வந்து ஸ்டடி பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் சொல்றேன். நான் பார்க்கல. ஓகே. அது வந்து நீங்க இவர் ராஜா ப்ரோ என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, தெரியாம தான் சொன்னாரு. என்னன்னா ட்ரம்ப் தான் ரிசைன் பண்ணி விட்டுட்டானா ப்ரோ அப்படின்னு. இல்ல, சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. சென்ட்ரல் பேங்க், இந்த இடி, அப்புறம் வந்து இந்த சிபிசிஐடி, இவங்கெல்லாம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வர மாட்டாங்க. ஓகேவா? ஆர்பிஐயும் எதுவும் இவங்க எல்லாமே வந்து என்னதுன்னா இந்த இண்டிபெண்டன்ட் பாடி. வேற எதுவும் இல்லையா கைஸ் டவுட்?
ப்ரோ சிஓடி ரிப்போர்ட் எப்படி ப்ரோ ரீட் பண்ணணும்? அது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ரோ, சொல்றது கஷ்டம் ப்ரோ. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ப்ரோ. வால்யூம்க்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. சரி, இந்த செஷன்ல சொல்றது கஷ்டம் ப்ரோ. நான் கண்டிப்பா சொல்றேன் இன்னொரு ஓகே செஷன்ல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சாரி ப்ரோ. பரவாயில்ல ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற எதுவும் டவுட் இல்லையா நண்பர்களே? போலாமா அப்போ? அப்புறம் லாஸ்டா இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கும்போது இப்ப இந்த டாப் ஸ்டெப்புக்கு வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. இப்ப அது யூஸ் பண்ணாம இப்போ வந்து சிஎஃப்டி மார்க்கெட்லயே நீங்க ட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு ஒர்க் பண்ணீங்களா ப்ரோ? ஆமா ஸ்டார்ட் ப்ரோ. பண்றது வந்து ஃபியூச்சர்ஸ்ல பண்ணாதீங்க. இருந்தே ஸ்டார்ட் பண்ணாம. ஓகே ஓகே ஓகே. ஆமா. ஏன்னா என்ன ப்ரமோட் பண்ணணும்னா சொல்லலாம் ப்ரோ ஃபியூச்சர்ஸ் தானே. இப்போ நான் சொல்றேன் என்னன்னா, இப்போ நிறைய பேர் மேபி சொல்லலாம் அந்த மாதிரி. இப்போ என்னன்னா ஃபியூச்சர்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ரஷ் பண்ணணும் ப்ரோ. அந்த டைம் லிமிட்ல 30 நாள்னா 30 நாளுமே ட்ரேடிங் டே கிடையாது ப்ரோ, ரைட்டா? அதுல பாதி நாள் நியூஸ் நீங்க விடுவீங்க, செட்டப் வராது. இப்போ ஒரு வாரத்துக்கு 5 நாள் ட்ரேடிங் டே, அப்போ ஒரு மாசத்துக்கு 20 நாள் தான் ட்ரேடிங் டே, ரைட்டா? அதுல பாதி நாள் மண்டேல செட்டப் வராம விடும். அப்போது இத்தனை நாள் நம்ம பண்ண முடியுமா கேட்டா பண்ண முடியாது. அடுத்த மாசம் 5000 ரூபாய் திருப்பி கட்டணும், 4000 சில்லறை கட்டணும், மறுபடியும் 4000 சில்லறை கட்டணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாரெக்ஸ்லயே இந்த US100 அதே அசெட் தானே, அதை ட்ரேட் பண்ணி அதுலயே ப்ராஃபிட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அசெட்டோட இதுவும் புரிஞ்சுக்கும்ல நமக்கு. சரி, கொஞ்சம் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுப்போம். அப்புறம் நீங்க ஒரு பே அவுட் எடுத்துட்டு அதுல போகும்போது எந்த இதுவும் இருக்காது. சரி, நீங்க மந்த்லி கட்டுறது மட்டும் இல்லாம அந்த 15,000 அடுத்தது கட்டணும். சாரி, 13,000 ரூபாய் கிட்ட வரும் அந்த $150. அதை கெட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேனிக் வரும் ப்ரோ. லைவ்ல போய் எடுக்கும்போது ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா நம்ம 15,000 ரூபாய் வீணா போயிருமே ஒரு இது வரும்ல. ஓகே இப்ப இல்ல ப்ரோ, இல்ல இப்ப எனக்கு ஒரு டவுட். அந்த 50 கட்டி பாஸ் ஆயிட்டு அது பாஸ் ஆன பிறகு $150 கட்டணும் லைவ் கொண்டு யூஸ் பண்றதுக்கு. ஆமா ஆமா கட்டணும். இப்போ நீங்க இங்க இருந்து நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது மேபி அது சரி நம்ம கெட்டினாலும் அடுத்த இது எடுத்துடலாம்னு தோணும். ஆனா அந்த டைம்ல இப்போ 150 கட்டிட்டு போயிட்டீங்க ப்ரோ, லைவ் போனோம்னா ஒரு ட்ரேட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு 400 ரூபாய் 300 ரூபாய் லாஸ் ஆகுது. ஆனாலும் ஒரு பேனிக் வரும் ப்ரோ. 15,000 மொத்தமா போச்சுல்ல, லாஸ் வரும். அப்போ அந்த அந்த பேனிக்னால ஓவர் ட்ரேடு அதெல்லாம் வரும். இங்க இருந்து இப்போ நம்ம இப்போ அந்த சிச்சுவேஷன்ல இல்ல, அதனால மேபி அது பண்ணிடலாம்னு தோணும் மோட்டிவேஷனா. என்ன சொல்றதுன்னா, நம்ம பறக்கும் போதே சைக்காலஜிக்கலா ஒரு ஃபேக்ட் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ்ல தான் ப்ரோ பிறந்தோம். அதாவது வேட்டையாடி இந்த சாப்பிடுறது அந்த மாதிரி சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ்ல தான் பிறந்தோம், ரைட்டா? அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அவ்வளவுக்கு கிடைச்சிரும் அப்படின்றதுதான் நமக்கு சின்ன வயசுல இருந்தே என்னது இதுல. ஆனா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை கைஸ், சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு சார்ட்ஸை கம்மியா பாக்குறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எமோஷன்ஸ் இல்லாம ட்ரேட் பண்றீங்களோ அதுதான் இதுல ஒர்க் ஆகும், சரியா? சின்ன வயசுல இருந்தே நம்ம பிறக்கும் போதேன்னா எப்போ ஹியூமன்ஸ் இன்னும் எவால்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அதாவது உனத்தை கொன்னு சாப்பிடுறது, ஓகேவா? இந்த எமோஷன்ஸ் வந்து அந்த இதுல இருந்தே இருக்கு. ஸோ இதை நம்ம ரீவயர் பண்ணணும்னா சைக்காலஜி ரொம்ப முக்கியம், சரியா? அதாவது அதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு வேற வே ஆஃப் இன்கம் இருந்துச்சுன்னா, அதாவது இங்க சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாம் மேபி ப்ரிவிலேஜா இருப்பாங்க ஆல்ரெடி, சரியா? ஆல்ரெடி ப்ரிவிலேஜா இருப்பாங்க. இல்லாட்டி இதை வந்து மெயின் இன்கம் சோர்ஸா எடுத்திருக்க மாட்டாங்க, வேற எதனா இன்கம் வந்திருக்கும். இல்லாட்டி அந்த டஃப்பான சுச்சுவேஷன், அதாவது நல்லா காலேஜ் படிக்கும் போதே அந்த பே அவுட்டோ ஏதோ பண்ணதுனால இது ஃபுல் டைமா இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்க இதுதான் இப்போ வேலைக்கு போகாம குவிட் பண்ணிட்டு இதை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ரெஷர்ல கண்டிப்பா பண்ண முடியாது கைஸ். இது வந்து உங்களோட டெக்னிக்கல்ஸ் 100% வின் ரேட் இருந்தாலும் பண்ண முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா சைக்காலஜியை ரீவயர் பண்ணணும். ஸோ ஹேபிட்ஸை மாற்றணும். உங்க ஹேபிட்ஸ் எப்படி இருக்கோ அதுதான் உங்களோட ட்ரேடிங்கும் ரெஃப்ளெக்ட் ஆகும், சரியா? அதனால அதான் ட்ரேடிங் வந்து சிம்பிளா என்ன மைண்ட் கேம் தான் கைஸ். என்ன சொல்றதுன்னா இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல புரியாது. நீங்க ஒரு அக்கௌண்ட் எடுத்து அது பிரீச் ஆனதுக்கு மேக்ஸிமம் ரீசன் என்னவா இருக்கும்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் அது இருக்கும். அதை பார்க்கும்போது ஏன்னா நம்ம ஓவரா ரிஸ்க் பண்ணியிருப்போம் அப்படின்னு தோணும். ஓவரா ரிஸ்க் பண்ணியிருப்போம், ஓவர் ட்ரேட் பண்ணியிருப்போம். அந்த ஓவரா ரிஸ்க் பண்ணதுக்கும் ஓவரா ட்ரேட் பண்ணதுக்கும் காரணமே என்னது? சைக்காலஜி தான். ஆனா அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி விட்டுருவீங்க எல்லாரும். அதுக்குமே ரீசன் சைக்காலஜி தானே கைஸ். நீ ஓவரா ரிஸ்க் பண்ணதுக்கான காரணம் என்ன? அதிகமா வச்சா அதிகமா கிடைக்கும், கிரீடு தானே. அப்போ அதுலயும் என்ன ஃபேக்ட் ஆகுது? கிரீடு தானே. அதிகமா வச்சா அதிகமா கிடைக்கும் அப்படின்னா அது கிரீடு தானே அங்க வருது. அதனாலதான் நீங்க அதிகமா எஸ்எல் வைக்கிறீங்க. அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா அந்த கால்குலேட் பண்ற வரைக்கும் தான் அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதை நீங்க பிளேஸ் பண்றீங்க, அதிகமா வச்சா அதிகமா கிடைக்கும் அப்படின்னு அந்த கிரீட்ல போட்டுறீங்க. ஒன்னு அதிகமான எஸ்எல் வச்சிருவீங்க ஒரு ட்ரேட்ல. அப்படி இல்லைன்னா ஓவர் ட்ரேட் பண்றதுக்கு காரணம் என்ன? சிம்பிளா அது என்னது? திருப்பி ரெக்கவர் பண்ணணும் அந்த இது. ஸோ அந்த மாதிரி மேஜரான ரீசன் தான் உங்க அக்கௌண்ட்டை பிரீச் பண்ணியிருக்கோம். ஸோ சைக்காலஜி ரொம்ப 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 மஸ்ட்.
பிரெயினை ரீவயர் பண்ணணும். அதுக்கு சில அப்சர்வேஷன்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா இருக்கும், மேபி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி அது இல்லாமல் உங்களோட டெய்லி லைஃப் தான் ப்ரோ அதை டிசைட் பண்ணும். உங்களோட ஹேபிட்ஸும் இதுவும் தான். அதே மாதிரி உங்களோட ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியலாக எப்படி உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு அந்த இதை பொறுத்து தான். ஓகே ப்ரோ. அப்ப வந்து நீங்க நார்மல் ஃபண்டட் அக்கௌண்ட் ஃபியூச்சர் இல்லாம நார்மல் ஃபண்டட் அக்கௌண்டே எடுத்துட்டு சிஎஃப்டி ட்ரேட் பண்ணுவோம். ஆமா, அதுதான் ப்ரோ சொல்றேன். ஓகே. இப்ப அதுல சிஎஃப்டில வந்து இப்ப US100 இது மாதிரி பண்றது ஓகேவா இல்ல கரன்சி பேர்ஸ் இது மாதிரி? ப்ரோ நீங்க இப்போ நாஸ் பண்ண போறீங்கன்னா அது பாருங்க ப்ரோ. ஃபியூச்சர்ஸ் இது கரன்சி பேர் பண்றதா கரன்சி பேர் பாருங்க ப்ரோ. எதனால பண்ணலாம். ஓகே ஓகே. கரன்சி பேர்ஸ் என்னன்னா கேட்டா கரன்சி பேர்ஸ் வந்து கொஞ்சம் 5 minutes 3 minutes 5 minutes என்ட்ரிஸ் நல்லா இருக்கும். நாஸ் வந்து ஆஃப்டர் 9:30 ஓப்பன் வந்து கொஞ்சம் வோலட்டைலா இருக்கும். அதாவது ஸ்கேல்பிங் தான் நீங்க நாஸ் பண்ணலாம். இல்ல நான் இன்ட்ராடே மாதிரி பண்றேன் அப்படின்னா நீங்க கரன்சி பேர்ஸ் வந்து கரன்சி பேர் கோல்டு இந்த மாதிரி அசெட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ப்ரோ டேப் எப்படி ப்ரோ யூஸ்ஃபுல்லா இருக்குமா ப்ரோ ட்ரேடிங்க்கு? டேப்னா டேப்லெட்டா ப்ரோ? ஆமா ப்ரோ. எனக்கு அது பிடிக்காது ப்ரோ. நான் ஐபேட் ஒன்று வச்சிருக்கேன் ப்ரோ. ஐபேட் நான் வந்து சும்மா இந்த ஃபோன்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஐபேட்ல யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. எனக்கு கேட்டீங்கன்னா வேஸ்ட் ப்ரோ. லேப்டாப்போ இதுவும் வாங்குறது தான் ப்ரோ பெஸ்ட். வேற எதுக்குனாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. நாட் ஒன்லி இப்போ ட்ரேடிங்க்குன்னு எந்த அசசரியோ ஏதோ வாங்காதீங்க ப்ரோ. அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவீங்க. இல்ல ப்ரோ போன போயிடுச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. லேப்டாப் வாங்க ப்ரோ. லேப்டாப் வாங்கினா நீங்க வேற எதுனா கூட ஃப்ரீலான்ஸ் எதனா பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். லேப்டாப்போட பிசி பில் பண்றதுன்னா பிசி பில் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு போர்ட்டபிளா வேணும்னா எடுத்துட்டு போனா லேப்டாப் வாங்குங்க. டேப்லெட் வந்து வேஸ்ட் ப்ரோ. எனக்கு ஐபேட் நானும் வச்சிருக்கேன். வேஸ்ட் தான் எனக்கு அது அவ்வளவா. என்ன போன்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கும்ன்றதுனால ஐபேட்ல எக்ஸிக்யூட் பண்ணதே தவிர வேற எதுவும் இல்ல. சும்மா செஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ கிளாஸஸ் செஷன்ஸ் எடுப்பேன். கிளாஸஸ் பாராடெக்ஸ் எடுக்கிறதுக்கு ஐபேட் மேபி டிரா பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அந்த பென்சில். அதையுமே நான் பண்ணணும்னா பிசிலே பண்ணிடுவேன். ஏன்னா அந்த டச் பண்ணி பண்றதுன்றது நல்லா இருக்காது. அண்ட் அந்த ஃபார்ம் ஃபேக்டர்ல நிறைய வெப்சைட்ஸ் வந்து அந்த அந்த ஐபேட் பாத்தீங்கன்னா நார்மலா இதா இருக்காது. ஒரு மாதிரி ஸ்கொயரா இருக்கும் அது. ஐபேடும் சரி மேக் புக்கும் சரி ஒரு ஸ்கொயரா இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபேக்டர்ல வந்து நிறைய ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வந்து செட் ஆகாதா. அதனால அதுல வந்து இதா இருக்கும். இப்போ நீங்க இது ப்ராஜெக்ட் எக்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இப்போ நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணி பை செல் போட்டேன்னா அதுல அப்படி போட முடியாது. அதுக்குன்னு தனியா ஒரு டோம் மாதிரி கொண்டு வரணும் ப்ராஜெக்ட் எக்ஸ். இந்த மாதிரி மொபைல்ல இருந்தாலும் சரி ஐபேட்ல இருந்தாலும் சரி இந்த அளவு கன்வீனியன்டா இருக்காது. எனக்கு கேட்டீங்கன்னா லேப்டாப் ஆர் பிசி வந்து பெஸ்ட் ப்ரோ. உங்களுக்கு ஃபியூச்சரா வேற ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. இப்போ ஒருவேளை என்னன்னா ட்ரேடிங் வந்து நான் தப்பா என்ன சொல்றேன்னா உங்களை டிமோட்டிவேட்டா பண்ணல ப்ரோ. ட்ரேடிங் வந்து அந்த மாதிரி ஒரு கேம் தான் சரியா. ஒருவேளை நீங்க ட்ரேடிங் குவிட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஐபேட் அதுக்கு தான் வாங்கினீங்க வேஸ்ட் ஆகாது. இப்போ லேப்டாப் எதனா வாங்கினீங்கன்னா வேற எதனா கூட நீங்க ஃபியூச்சரா பண்றீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட சஜஷன் தான் ப்ரோ. இதுதான் வாங்குங்கன்னு சொல்லல சஜஷன். சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. லேப்டாப் ஆர் பிசி வந்து வேற ஏதாவது சாஃப்ட்வேர்ஸோ லேர்ன் பண்ண கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. எடிட்டிங்கோ இல்லைனாலும் டிசைனிங் அது மாதிரி. சொல்லுங்க ப்ரோ. ஓகே. இல்ல இந்தியன் மார்க்கெட் நீங்க ஏதாச்சும் இது சொல்றீங்களா ப்ரோ? இல்ல அது யூஸ் பண்ணுவீங்களா? இந்தியன் மார்க்கெட்ல வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் ப்ரோ. ஸ்ட்ராட்டஜி ஆங்கிள் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் நாங்க. ஆப்ஷன் பையிங்ஸும் நான் சொல்லி டீச் பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவோம் இந்தியன் மார்க்கெட்ல A to Z ப்ரோ. இந்தியன் மார்க்கெட்டும் ப்ரோ எல்லாமே கியூரியாசிட்டியில நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே இன்டெப்தா லேர்ன் பண்ணிட்டேன் ப்ரோ. அதனால எல்லாத்தையும் டீச் பண்ணுவேன். ஆனா எல்லாமே எனக்கு தெரியுமா கேட்டா தெரியாது. ஓரளவு இந்த தமிழ் கம்யூனிட்டியில எனக்கு ஓரளவு தெரியும்ன்றது எனக்கு தெரியும்னு நான் நினைச்சுக்கிறேன். அவ்வளவுதான். அது என்னன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது லாங் பில்டப், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் பில்டப், ஷார்ட் கவரிங் அதை டீச் பண்ணுவேன். அண்ட் தென் இது என்னது ஆப்ஷன் கிரீக்ஸ், டெல்டா, காமா, வீகா, டீட்டா இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை டீச் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, பட்டர்ஃப்ளை, அயன் காண்டரு, அப்புறம் வந்து அது என்னது ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி ஒரு 5-6 செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அண்ட் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதையும் டீச் பண்ண. அப்புறம் நேக்டு பொசிஷன்ஸ் வந்து நான் வந்து பண்ண சொல்ல மாட்டேன். நேக்டு பொசிஷன்னா ஆப்ஷன் பையிங்ல அப்படியே புட்டோ காலியோ செல்லோ பையோ அதை ஹெச் பண்ணி அதை பொசிஷனை செக்யூர் பண்ணி ஹெச் பண்றது தான் நான் சொல்லி டீச் பண்றேன் ப்ரோ. அதுதான் பண்ணவும் செய்றாங்க. ஓகே ப்ரோ. இல்ல இப்ப ஐசிடி டெக்னிக்கல் மட்டும் வச்சுக்கிட்டு ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணாங்களா? இந்தியன் மார்க்கெட்ல நான் வந்து ஐசிடி கான்செப்ட்ஸ் பண்ணது இல்லை ப்ரோ. அது எவ்வளவுக்குள்ள ஒர்க் ஆகும் தெரியாது. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வீரன் ஒருத்தர் அவர் வந்து போன மாசம் பேங்க் நிஃப்டிலையும் ஸ்ட்ராடல் பண்ணாரு. நான் டீச் பண்ண ஸ்ட்ராடல
நான் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நான் வந்து சொல்லி மேனிபுலேட் பண்ணல கைஸ், சரியா? இது ஒரு மாசம் வரும், ஒரு மாசம் லாஸ் சொல்லி இருந்திருக்கு. போன மாசத்தோட டேட்டா மட்டும் நான் சொல்றேன். நீங்க இதை நினைச்சு மேனிபுலேட் ஆகாதீங்க, ஏன்னா இவ்வளவு வரும்னு எப்பவுமே சொல்ல முடியாது, சரியா? சொல்லிடுறேன். போன மாசம் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் அவர் பண்ணதுல அரௌண்ட் 7 lakhs கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோ. ரிட்டர்ன்ஸ் வந்து 8 lakhs வந்துச்சு. இதுல எதுலையுமே ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ போட தேவையில்ல. அதே மாதிரி இதை மானிட்டர் பண்ண தேவையில்ல. இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி காலைல 9:30க்கு மார்க்கெட்ல ஒரு 3 செக்டார், 3 இது ஓடிஎம், ஐடிஎம் அண்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ்ல கால் அண்ட் புட்டை செல் பண்றது அண்ட் சாயந்தரம் வந்து அதை க்ளோஸ் பண்றது. அதாவது அந்த டைம் இது வந்து இதுதான் இந்த பிஆர் சுந்தர் இவங்கள மாதிரி ஜெயின்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அவங்க யாரும் இந்த ஆப்ஷன் பையிங்கோ டெக்னிக்கல் அனாலிசிஸோ பார்க்க மாட்டாங்க. இது என்னன்னா ஓவர் த டைம் வந்து இதனால டிகேவோட இது டீட்டாவோட டெல்டா டிகேனால டீட்டாவோட டிகேனால அது அப்படியே ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும். அந்த மெல்டிங்ல வந்து ப்ராஃபிட் ஆகிடும். அது எல்லா நாளும் வராது மேக்ஸிமம். ஆனால் மோஸ்டா எந்த மந்த்தும் எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து லாஸ்ட்ல வந்ததுல அந்த 8 lakhs ஏன் தேவைன்னா, ஏன்னா ஒரு 3-4 கான்ட்ராக்ட் வந்து செல் பண்ணணும், சரியா? இது சும்மா நம்ம ஒன்னா இது செல் பண்ணிட்டு 3-4 கான்ட்ராக்ட் செல் பண்ணணும். ஆனால் நான் ப்ரொமோட்டர் எதுவும் பண்ணல கைஸ், அது உங்களோட தனிப்பட்ட இதுதான். நான் ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது, சொல்றேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, இதுதான் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல்னு சொல்றது ப்ரோ. அவ்வளவுதான், இதுதான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ப்ரோ ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ்ல ஐபி இஷ்யூ வரும்னு சொல்றாங்க ப்ரோ. ஆமா, அது மெட்டா ட்ரேடர் யூஸ் பண்ணா மட்டும் வரும் ப்ரோ. மெட்டா ட்ரேடருக்கு மட்டும் ஐபி இஷ்யூஸ் இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ப்ரோ? இப்ப வேற நெட்வொர்க் யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரியா? வேற நெட்வொர்க் அண்ட் வேற மொபைல்ல நீங்க லாகின் பண்ணா மேபி ஐபி இஷ்யூஸ் வரலாம். அதுவுமே நீங்க அது முன்னாடியே ப்ரையராகவே நீங்க வந்து அந்த ஃபர்ம் இது இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஃபண்டிங் பெஸ்ட்ல மேக்ஸிமம் அது மாதிரி பண்ண சொல்லிட்டீங்கன்னா எதுவும் ஆகாது. ஓகே, அது மெட்டா ட்ரேடர் மட்டும் தான் ப்ரோ. மிச்சம் எந்த இதுலயும் நீங்க எதுல பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐபிஎஸ்ஸோ மெட்டா ட்ரேடருக்கு மட்டும் அந்த இஷ்யூ உண்டு. ப்ரோ நான் 5RSல ஒரு வாட்டி வேற ஃபோனை ஸ்வாப் பண்ணிட்டு ஸ்வாப்னா வேற ஃபோன் லாகின் ஆனது. ப்ரோ 5RS பத்தி எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது ஃபண்டிங் வெப்ஸ் அண்ட் ஃபண்டட் நெஸ்ட் ப்ரோ. ஏன் இந்த 5RS இதெல்லாம் தெரியாதுன்னா, ஒரு ஃபர்ம் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்கன்னா அதை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும் கைஸ். நான் ட்விட்டர்ல போனாலும் இந்த 5RS நிறைய பார்ப்பேன். டாப் ஸ்டெப் நீங்க யாருன்னா இந்த அஃபிலியேட் வச்சு பாத்திருக்கீங்களா கைஸ்? டாப் ஸ்டெப்பும் ஃபண்டிங் பெப்பும் அஃபிலியேட் வச்சு யாருன்னா பாத்திருக்கீங்களா? மேக்ஸ் பெரிய ட்விட்டர்ல இருக்கவங்க பாத்துக்க மாட்டேன். 5RS பண்றதுக்கு அவங்க பேர்ஸ்லாம் எப்படி தராங்க சத்தியமா தெரியாது ப்ரோ. நான் யூஸ் பண்ணதே இல்லை. என்னன்னா இது ஒரு ரெட் ஃபிளாக். அவங்க வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்கன்னா ரெட் ஃபிளாக் கைஸ். அந்த அஃபிலியேட்டுக்கு அவங்க எவ்வளவு பே பண்ணுவாங்க தெரியுமா? ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண ஒருத்தர் வந்து பிளேஸ் எம்எக்ஸ்எம்ல இருக்காரு. அவர் அரௌண்ட் 12,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி அவ்வளவு பே பண்றாங்க இவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்படி பண்ணும்போது அப்ப அவன் எதுல இருந்து எடுப்பான்? நம்ம மட்டும் தான் எடுப்பான். அதனால கொஞ்சம் இதா இருங்க, அவ்வளவுதான். அது எப்படின்னு எனக்கு தெரியல ப்ரோ 5RS. அதனால நான் யூஸ் பண்ணதில்லை இந்த இதனால. எதனால? இவங்க வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்றதுனால. ஆனா MT5ல இந்த இஷ்யூ இருக்கு ப்ரோ, ஐபி இஷ்யூ. அது ஃபண்டிங் வெப்ஸ்லயும் உண்டு. ஃபண்டிங் வெப்ஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அது அவங்ககிட்ட தான் கேட்டா தெரியும். இவன் ஸ்ரீ தான் யூஸ் பண்றான் ஃபண்டிங் வெப்ஸ். நான் வந்து ஃபண்டிங் வெப்ஸ் வந்து வச்சிருக்கேன், எப்போவாச்சும் தான் எடுப்பேன். நம்ம மோஸ்ட் அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அடிப்பேன் ப்ரோ. கரன்சி பேரே வந்தா கூட அந்த ட்ரேடிங்குமே ஃபியூச்சர்ஸ்ல தான் போடுவேன். அதாவது இது யூரோ யூஎஸ்டி எடுக்கணும்னா 6C போட்டு அந்த மாதிரி எடுப்பேன் கைஸ். ப்ரோ 5RSல நீங்க அவங்க சப்போர்ட்ல கேட்டுருங்க ப்ரோ, நவீன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே தேங்க்யூ. ஓகே, நீங்க அதுல தான் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? நான் உங்களை பேனிக்லாம் ஆக்கல ப்ரோ. சின்ன சின்ன ஃபேவர்ஸ்லாம் மேபி தந்துருவாங்க ப்ரோ. இல்ல இதை இப்படி ஒரு ஃபர்ம் சூஸ் பண்ண போறீங்க என்னன்னா இந்த 5K அக்கௌண்ட்ஸ் 10K அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்க எதனாலும் சூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஃபேவர்ஸ் வந்துடுவாங்க. நீங்க ஒரு 100K அந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு பாக்குற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃபர்ம்ல வாங்குறது பெஸ்ட். அதுதான் சொல்றேன். 5Kல சொல்லுங்க ப்ரோ. இது ஃபியூச்சர்ஸ்ல அந்த மேக்ஸிமம் கான்ட்ராக்ட்னு ஒரு விஷயம் போட்டுருக்காங்க. ஆமா ப்ரோ, மேக்ஸிமம் கான்ட்ராக்ட்னா 5 கான்ட்ராக்ட் போட முடியும் ப்ரோ. 50,000 அக்கௌண்ட்ல டாப் ஸ்டெப்ல அதுவும் போட்டிருப்பாங்க எவ்வளவு கான்ட்ராக்ட் போட முடியும். 5 கான்ட்ராக்ட்னா 5 NQ. அப்ப MNQ வந்து 50 போடலாம். ஓகே ப்ரோ, அப்பனா அதுல MNQ தான் ட்ரேட் பண்ணுவோம். ஆமா, MNQ தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதான் நான் சொன்னேன்ல ப்ரோ, MNQ எவ்வளோ பிப்ஸுக்கு எவ்வளோ லாஸ் வரும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த PDF வந்து நான் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் போட்டுறேன் நண்பர்களே. அங்கே தான் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லாரும் டிஸ்கார்ட் சர்வரில் இருக்கீங்கல்ல? ப்ரோ
ஆமா ஓகே. நான் டிஸ்கார்ட் சர்வர்ல போட்டுடுறேன். நீங்க அந்த பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிக்ஸ் இதெல்லாம் வேணும்னா கால்குலேட் பண்ணணும்னா எழுதி வச்சுக்கோங்க. அதை பார்த்து கூட அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை வேணாமா பிடிஎஃப் போட்டுருட்டா? போடுங்க ப்ரோ போடுங்க சரி போட்டு சரி 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 ப்ரோ வேற எதுவும் இல்லைல்ல அப்போ?